पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்துக்கு மேல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், உபசம்ஹார பாஷ்யம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இதுல நேற்று பாடத்துல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா எங்க முடிச்சோம் அப்படின்னா 131வது பேஜ் ஒரு பேராகிராஃப் முடிச்சிருக்கோம். அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஆச்சாரியாரோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா ஞான கரும சமுச்சயம் கண்டனம் பண்றதுன்னு ஒண்ணு முக்கியமானது. ஆச்சாரியா சொல்றார், இந்த பகவத்கீதையில 3 பட்சங்கள் பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. 3 பட்சம்னா பாசிபிலிட்டிஸ். மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன வேணும்? வெறும் ஞானமே மோட்சத்தை கொடுக்குமா? கேவல ஞானம்னு பேர். வெறும்னா கேவலம். கேவல ஞானமே மோட்சத்தை கொடுக்குமா? அல்லது வெறும் கர்மம், கேவல கர்மமே மோட்சத்தை கொடுக்குமா? அல்லது ஞானமும் கர்மமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்குமா? இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இது இந்த கீதா சாஸ்திரத்துல என்ன நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வந்தோன்னு பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவலம் ஞானம் தான் பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கும். இதான் பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சம். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவல ஞானமும் கூட என்னன்னா மோட்சத்தை உண்டு பண்றது இல்லை. கர்மமும் மோட்சத்தை உண்டு பண்ணாது. அதே மாதிரி ஞானமும் மோட்சத்தை உண்டு பண்ணாது. ஆனா நீங்க பரலோக பலன்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது கர்மம் பண்றோம் அப்படின்னா கர்மத்தினால பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் போவோம். கர்மத்தினால அடையப்படாதது ஒரு சொர்க்கம் அடையப்படுது. இது பிரம்மலோகம் வரைக்கும் போகணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும், உபாசனையினால அதை அடைய முடியும். ஆனா ஞானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகளுக்கு வேறானது. அப்ப அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஞானம்ன்றது ஆச்சாரியர் சொல்றாரு எப்படி அவித்யா நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா
அவித்யா நிவர்த்தி மட்டும்தான் ஞானத்தோட வேலை. அவித்யாவை நிவர்த்தி பண்றதுக்கு அந்நியமா மோட்சத்தை ஞானம் உண்டு பண்ணல. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவா தமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கைத்தை மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, ஒரு பாம்பை கிரியேட் பண்ணுது. இப்ப நம்ம வெளிச்சத்தை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, கைத்தை உண்டு பண்ணல. கயிறு ஏற்கனவே அங்க கயிறு தான் கிடக்குது. கைத்துக்கு மேல நம்ம தப்பா பார்த்த அந்த பாம்பை மட்டும்தான் இந்த பிரகாசம் வந்தோன்னு ஓடி போகுது. பிரகாசம் வந்த மாத்திரத்துல இருட்டு போகுது. கூடவே இருட்டுனால உண்டான அந்த பாம்பும் போகுது. கூடவே அதே க்ஷணத்துல கயிறும் நமக்கு பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா தெரிய ஆரம்பிச்சிடும். கூடவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாம்பு மேல இருந்த பயமும் போகுது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பிளாஷ் லைட் அடிச்சதுன்னா போதும், எல்லாம் முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு ஞானம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஞானம் பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஞானம்? ஞானம்ன்றதுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போகும்போது கடைசியில நேத்தி பண்ண முடியாம ஒரு ஞானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் நேத்தி பண்ணீங்கன்னா எதெல்லாம் நேத்தி பண்ணுவீங்க? தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு புத்தி வரைக்கும், பிராணன் வரைக்கும் எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு பிளாஷ் பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு தேகம் இல்லாத ஒரு நான் எனக்கு விசிபிள் ஆச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த தேகாதிகளை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ, இந்த ஜெகத்து உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ, அது எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஏக்க க்ஷணத்துல பாத்தீங்கன்னா போயிடும். அந்த ஞானம் உதயமானதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது சொப்பன காட்சிகள் எல்லாம் இல்லாமல் போகுதோ, சொப்பனத்துல இருந்து நம்ம எந்திரிக்கும் போது பாருங்களேன், சில சமயம் சாஃப்டா எந்திரிப்போம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே கலந்து இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு ஜெர்க்காய் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும். ஒரு சின்ன ஜர்க்காய் வெளியில வரும்போதே நமக்கு என்ன ஆகும்னா, மொத்த சொப்பனமும் அது எவ்வளவு பயம் கலந்த சொப்பனமா இருக்கட்டும் இல்லை நல்ல சொப்பனமா இருக்கட்டும், டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் சொப்பனத்துல இருந்ததெல்லாம் ஒரு க்ஷணத்துல டும் போயிடுது. ஒரு லைட்டை போட்ட மாத்திரத்துல கைத்துல தெரிஞ்ச பாம்பும் என்ன ஆகுது, ஒரே க்ஷணத்துல போகுது. கொஞ்சம் கொஞ்சமாலாம் போகிறது இல்லை, ஒரே க்ஷணம் வேக்கப் ஆனு ஒரு க்ஷணத்துல போகுது. அதனால்தான் பாத்தீங்கன்னா சக்ருத் விபாத்தம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மானுபூதிக்கு என்ன பேரு? சக்ருத் விபாத்தம் அப்படின்னு பேரு. மின்னல் கீற்று மாதிரி ஒரே ஒரு பிளாஷ் வந்துச்சு அப்படின்னா கைத்துல தெரிஞ்ச பாம்பு போயிடும், கயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். இமீடியட்டா நமக்கு என்ன ஆகுது, ஒரு லாபம் கிடைக்குது, பயம் போயிடுது. இதே மாதிரி நான் தேகமில்லை அப்படின்ற ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, நான் கேவலக, நான் ஒரே ஒரு ஆள் தான், நான் தான் பாத்தீங்கன்னா அகர்த்தா அபோக்தா, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு நான் சரீரம் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், சம்சார பயம் போயிடும். மொத்த சம்சார பயமும் பாத்தீங்கன்னா போய்விடும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், பிரகாசம் எப்படியோ அதே மாதிரி ஞானம். ஞானம் வந்த மாத்திரத்துல உங்களுக்கு ஜீவ புத்தி போயிடும், இந்த ஜெகத்திர சத்தியம் ஜீவன் சத்தியம் இது எல்லாம் போயிடும். காணல் ஜலம் பொய்ன்னு தெரியும், வெளியில தெரியுமா? வெளில தெரியும், தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா என்ன ஆகிறது இல்லை, நமக்கு பாத்தீங்கன்னா குடிக்கணும்னு ஒரு ஆசை உண்டாகிறதே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த உலகம், ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அது இல்லாததற்கு சமம், அப்படி ஆயிடும், பயம் போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஞானம் பிரகாசத்தை போல. பிரகாசம் பாத்தீங்கன்னா இருட்டில் இருக்கிற வஸ்துவை வெளிச்சம் போட்டு காட்டுறதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞானம் என்பது நான் அப்படின்றத பிரகாசப்படுத்துறதோட எனக்கு மேல ஏத்தி வச்சிருந்ததை எல்லாத்தையும் நீக்கிறதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. புதுசா அந்த இடத்துல ஒன்றை உண்டாக்குறது பிரகாசத்தோட வேலை இல்லை. அதே மாதிரி ஞானம் என்பது எதையும் உண்டாக்குவதில்லை. சரி, இந்த ஞானம் உண்டான மாத்திரத்துல இந்த ஞானம் நான் தேகம் இல்லைன்னு ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சா சுவாமி அப்படின்னா முடியல. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அப்புறம் என்ன தேவைப்படுதுன்னா ஞான நிஷ்டையானது தேவைப்படுது. ஒரு பிளாஷ் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் தேகம் இல்லை அப்படின்னு உங்களுடைய முந்தின ஜென்மங்களோட அபியாசம், இந்த ஜென்மத்தோட அபியாசம், இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது பாத்தீங்கன்னா ரமணருக்கு பாத்தீங்கன்னா மதுரையில
ஒரு மரண அனுபவம் கிடைக்குது. மரண அனுபவம்னு என்ன அர்த்தம்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தேகத்தை வந்து ஆப்ஜெக்டா பார்க்கிறார். இறந்து போன தேகம் மாதிரி தன்னோட தேகத்தை பார்க்கிறார். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகம் நான் இல்லைன்னு இந்த தேகத்தில் இருக்கிற நான் இந்த தேகத்தோட செப்பரேட் ஆகி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவனுக்கு அந்த ஞானத்தை பிடிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அது மாதிரி தன்னை அறிந்தவனுக்கு சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரா ஈஷாவாசியத்துல சொல்றார். அவனுக்கு என்னத்துல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதையுமே பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? அது மாதிரி ஒரு பிளாஷ் வந்துருச்சு அப்படின்னா தேகம் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு பிளாஷை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? தனியா உட்கார்ந்து அந்த பிளாஷை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றது தான் பார்க்கணும் மொழியே. அதுக்கு பேர் ஞான நிஷ்டை. அப்ப அந்த ஞான நிஷ்டை ஞானம் வந்ததுக்கு பிறகு அதோட அந்த ஞானத்தோட எந்த கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா சேராது. இவ்வளவுதான் விஷயம். ஒரு பேப்பரை வந்து நான் என்ன கிழிக்கிறேன், கிழிச்ச மாத்திரத்தை பலன் கிடைச்சிருதா? ஆமா, 2 ஆயிடுது. இதே மாதிரி ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா தேகமும் நானும் இப்போ ஒன்னா இருக்கும். இந்த ஞானம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேகம் வேற நான் வேற அப்படின்னு செப்பரேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட எந்த ஒரு கர்மமும் மோட்சத்துக்கு தேவையில்லை. ஆனா ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காரியம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன காரியம்? பேரிகேட்டர் எல்லாத்தையும் நீக்கிறது. வெளிச்சத்தை கொண்டுட்டு வரத்துக்கு நம்ம தீபம் போடுறோம், தீபம் போட்டு எண்ணெயை ஊத்துறோம், திரிய போடுறோம், திரிய நல்லா திருகிறோம். திருகி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேக்ஸ் பாக்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்த வச்சிடும். நல்லா கையை மூடி வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் காத்தடிக்காம டெய்லி நான் தான் பண்றேன். ஃபேன் காத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 குச்சி வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. டெய்லி 4 குச்சி வேஸ்ட் ஆகுது. சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் ஜபம் பண்ணி பண்றதுக்காக உட்காரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குச்சியை பத்த வச்சு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரியை நல்லா திரிச்சு அதோட ஷார்ப் ஆக்கி அதுக்கப்புறம் பத்த வைப்பேன். அப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபேன் காத்து இருக்கிறதுனால சிம்பிள் காரியம் என்ன அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பத்த வச்சுன்னா இம்மிடியட்டா பத்திக்கும். இவ்வளவுதான். இந்த திரிய திருவி பாக்குறோம் பாத்தீங்களா, திருவி ஷார்பன் பண்றோம்ல, அது மாதிரிதான் உபாசனா. அப்ப உபாசனா பண்றோம் கூட வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எடுத்து எண்ணெயை ஊத்தி அதுக்கு திரிய போட்டு இதெல்லாம் கர்மம் தானே? ஆமா, கர்மம் தான். அந்த திரிய திருவுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்பன் பண்றது அதுவும் ஒரு கர்மம் தான். அப்ப கர்மம் உபாசனா மாதிரி. அதுக்கப்புறம் தீபத்தை பத்த வச்சீங்கன்னா டக்குன்னு பிரகாசம் வந்துருக்கு, அந்த காரம் நீங்கி விடுகிறது. அப்போ இதே மாதிரி ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கர்ம உபாசனைகள் தேவைப்படுது. பிரதிபந்தத்தை நீக்குவதற்கு அதே மாதிரி பிரதிபந்தங்களை நீக்கிறதுக்கு கர்ம உபாசனைகள் தேவைப்படுது. கர்ம உபாசனைகள் நீங்கின மாத்திரத்துல கஷாயே கர்மவி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. நல்ல தெளிவா பிரம்மசூத்திரத்துல ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் ஆச்சாரியார். இப்ப கஷாயம்னு சொல்லக்கூடியது மலங்கள். நம்ம அந்த கரணத்துல இருக்க மலங்கள் நீங்கிருச்சு அப்படின்னா கர்ம உபாசனைகள்னால அப்ப என்ன ஆகும்? ஞானம் சுகமா வந்து பாத்தீங்கன்னா சுயமா தானே பிரவருத்தி ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பூஜை பண்ணலாமா, ஏதாவது அன்னதானம் பண்ணலாமா, எங்கேயாவது வந்து யாத்திரைக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணிட்டு அவன் அந்த நானிலேயே தொடர்ந்து தேகம் இல்லாத நானிலேயே இருந்து 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 அபியாசத்தை பண்ண வேண்டியது. அப்ப ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சேர்ந்து கொடுக்காது. ஏன் கர்மம் சேராது அப்படின்னா கர்மம் பண்ணினீங்கன்னா திரும்ப என்ன ஆயிடும்? தேக புத்தி வந்துடும், துவைத்தத்துல கொண்டு வந்து விட்டுரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல இதே விஷயம் தான் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. நாம ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நித்யானந்த பரமஹம்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆள், அருமையான ஆள், நல்ல தெளிவான ஆள். என்ன ஒரு எரர் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு உதயம் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? ஞானத்தை நிஷ்டையா மாத்தணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம ஞானானந்த நித்யானந்த சுவாமி நான் ஒருத்தர் மட்டும் சொல்றேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா போனீங்கன்னா ஏன்னா தபஸ்விகள் அதிகம். ஃபுல்லா இமயமலையிலையோ நர்மதா கரையிலையோ கங்கை கரையிலையோ ஏகப்பட்ட பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஒரு வாட்டி ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரமணர் மாதிரி வந்து உட்காரணும். அதை நின்று அதை வந்து சாலிடா நேற்று கூட ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றார் வசிஷ்டர் சொல்றார்,
உனக்கு கொஞ்சமாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேகம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்தா கூட என்ன பண்ணு அப்படின்னா, அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாமல் நான் தேகம் இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இரு. அது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நடுவுல வந்துட்ட அப்படின்னா என்ன ஆயிடும், சந்தேகத்தை மிச்சம் வச்சோம் கொஞ்சோண்டு நம்ம நேத்தி பண்ணாம மிச்சம் வச்சாலும் கூட, நிஷ்டையை சம்பாதிக்காம விட்டாலும் கூட, அது கர்மம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மாயா வம்சம் அது திரும்ப கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில விட்டுரும். நிஷ்டன ஆக முடியாம ஞானம் இருக்கும். இப்ப நீங்க நித்யானந்த சுவாமியோட நான் என்னோட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் அவரோடது இருக்கு. அது இப்ப யாராவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் தவறு எதுவுமே இருக்காது. நான் பேசும்போது பாப்பேன் ஏதாவது எரர் பண்றாரா அப்படின்னு. எரரே பண்ண மாட்டார். ஆனா நிஷ்டையை சம்பாதிக்கல, அதான் பிரச்சனை. எரர் பண்ண மாட்டாரு, பேசுறதுல எதுவுமே எந்த கன்ஃபியூஸும் இருக்காது. ஏன்னா ராமகிருஷ்ண மடத்தோட ட்ரெடிஷன், அவர் படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாவே பரமஹம்சரை படிச்சிருக்காரு, அதனால விவேகானந்தர் படிச்சிருக்காரு, அதனால எரர் ஒண்ணுமே நடக்கல. நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கேயாவது வேதாந்தம் சொல்லும் போது எங்கேயாவது தப்பா பேசுறாரா. எனக்கு எதுவுமே தப்பா பேசுன மாதிரி தெரியவே இல்லை. ஆனா நிஷ்டையை சம்பாதிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதனாலதான் விவகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க, பேசுறது கரெக்டா இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா விவகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொப்பனம், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னதுக்கு பிறகு இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வாசனையை வந்து பாத்தீங்கன்னா க்ஷயம் பண்ணாம, வாசனாக்ஷயம் நடக்காம வெளில வந்துடுற. அப்ப ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. ஆமா, மேதாவி சின்ன சம்சய 10வது ஸ்லோகத்திலே நம்ம சொல்லியிருக்கோம். ஒருத்தனுக்கு மேதா கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அவன் அடுத்த காரியம் என்ன பண்ணணும், நேத்தி இது பொய்ன்னு 100% இது எல்லாத்தையும் பொய்யாக்கணும். பொய்யாக்குனதுக்கு பிறகு தான்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் பண்ற காரியம் ஒழிய, நீங்க ஞானத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு கர்மத்துல ஈடுபட ஆரம்பிச்சீங்கன்னா கர்மம் உங்களை என்ன பண்ணும், கீழே கொண்டு வந்துடும். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற இந்த தேகம் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் வந்து என்ன பண்ணுது, செப்பரேட் விவேக ஞானம்னு பேரு. விவேக ஞானம் தான் ஞானம். நான் தேகம் இல்லை, இந்த தேகம் வேற, நான் சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு விவேக ஞானம் கிடைச்சது அப்படின்னா தூக்கி போட்டுட்டு அவன் என்ன பண்ண, அடுத்தது வந்து தான்லயே நிக்க ஆரம்பிக்கணும். இந்த தான்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த தான்ல நிக்கிறதுல இருந்து உங்களை என்ன பண்ணும், சித்த விக்ஷேபத்தை உண்டு பண்ணி கீழே கொண்டு வந்து. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானம் உற்பத்திக்கு முன்னாடி கர்மா தேவை, ஆனா கர்ம உபாசனை தேவை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உற்பத்தி ஆனதுக்கு பிறகு சர்வத்தையும் விட்டுட்டு அவன் என்ன பண்ணணும், இங்க சொன்ன மாதிரி நிஷ்டா பிரகரணத்துல சொன்ன மாதிரி சர்வத்தையும் விட்டுட்டு நிஷ்டையை சம்பாதிக்க. இத முன்னாடி நீங்க கர்மத்தை ஞானத்தை உபாசனையை விட்டீங்கனாலும் என்ன ஆயிடும், போச்சு. கர்ம உபாசனையை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப புரிஞ்சா போதும், வேதாந்தத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், படிச்சோட புரிஞ்சு ஞானம் உண்டாச்சா, சாஸ்திரம் சொல்லுது நீ தேகம் இல்லை அப்படின்னு, இதுதான் தெரியும் ஒழிய எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது வந்து தேகம் நான் இல்லைன்ற ஒரு அனுபவம் உண்டாச்சா, அது மாதிரி உண்டாகுமா உண்டாகாதா, நமக்கு டெய்லி உண்டாகிட்டு இருக்குல்ல. டெய்லி நமக்கு வந்து டீப் ஸ்லீப்ல தூக்கத்துல தேகம் இல்லாம தானே நம்ம இருக்கோம். அப்ப தேகம் இல்லாம நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகுமான, கண்டிப்பா உண்டாகும். அப்ப இந்த சொப்பன அவஸ்தையில இந்த தேகம் இல்லாம போய் வேற ஒரு தேகம் கிடைக்குது. டீப் ஸ்லீப்ல வந்து தேகமே இல்லாம போகுது. நான் இருக்கேனா, நான் இருக்கேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஆனந்தமா இருக்கேன், நான் இருக்கேன். ஆனா எனக்கு என்ன ரூபம் இருக்கு, ஏதாவது ரூபம் இருக்கா, நாமம் இருக்கா, நாமமும் இல்ல ரூபமும் இல்லை. அப்ப நான் தூக்கத்துல எப்படி இருக்கேன், இருக்கேன். எப்படி இருக்கேன், இருக்கேன். எப்படி இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், அறிவா இருக்கேன், இருப்பா இருக்கேன். இவ்வளவுதான், சச்சிதானந்தமா நான் தூக்கத்துல இருக்கேன். இதே அனுபவம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல உண்டாச்சு அப்படின்னா, ஒரே ஒரு க்ஷணம் உண்டாச்சுன்னா அதுதான் ஞானம். ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்மா, இந்த தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு பிரிஞ்சு அறியறது தான் ஞானம். அப்படி ஒரு ஞானம் உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வேற அதுக்கப்புறம் எந்த கர்மத்திலும் ஈடுபடக்கூடாது. அதுலயே இருந்து 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 ஞான நிஷ்டையா அகண்ட போதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சர்வம் பிரம்மமயம், இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு, அந்த பிரம்மமா நான் இருக்க அப்படின்னு
ஆத்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு திரும்ப நிஷ்டைய சம்பாதிக்கும் போது என்ன உண்டாகுதுன்னா அகண்ட போதம் உண்டாகுது. இது எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். தன்னிடத்திலேயே இருந்து இருந்து அபியாசம் பண்றது மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும். வேற சின்ன காரியம் பண்ணாலும், ஏன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தகிரி டீக்கார ஈஷாவாசியத்துல எழுதுறாரு. ஈஷாவாசியம் பண்ணும்போது ஆனந்தகிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா டீக்கார எழுதுறாரு, எதுக்கு சன்னியாசம் பண்ணிட்டு காட்டுக்கு போகணும், ஞானம் தான் உண்டாயிடுச்சு இல்ல, எதுக்கு காட்டுக்கு போகணும், மாதவம் செய்யணும் செய்வர் அப்படிலாம் சொல்லியிருக்கேன், வியாபாரம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப வாழ்பாட்டுக்கு இருக்க வேண்டியது என்ன, எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னா புத்திர மித்திர கலத்திர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், சுத்துபத்தா இருக்கட்டும், இதெல்லாம் சித்த விக்ஷேப ஹேத்துவா. இவ்வளவுதான் சிம்பிள். சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஞான நிஷ்டையை அடைய விடாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தான் 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 தான்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு நிஷ்டையை சம்பாதிக்கிறது முடியாம போயிடும். அப்ப ஞானம் உண்டானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருமமும் சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியது. அந்த சித்தத்தை விக்ஷேபப்படுத்துறத தவிர்த்துட்டு என்ன பண்ணணும், இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயிட்டா வந்து உட்கார்ந்து தாட்டே இல்லாம அழகா உட்கார்ந்து ரொம்ப ஜபம் பண்ணிட்டு உட்காந்து ரிலாக்ஸா 6 மணில இருந்து 6:15 வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸா சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து. சலனம் இருக்கா அப்படின்னா எந்த சலனமும் இல்லை, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஐயோ கிளாஸ் ஆரம்பிக்கணுமா, எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை, கிளாஸ் ஆரம்பிக்கணுமா, ஐயோ கிளாஸ் ஏன் அப்படின்னா கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் என்ன பண்ணணும், அசையணும். ஒரு கிளாஸ் அசையறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்க முடியுமா, நான் காரியம் பண்ணிக்கிட்டே நானா நிக்க முடியுமா? காரியம் பண்ணினா மனசு இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யணும், புத்தி எல்லாம் பரப்பரன்னு வேலை செய்யணும். நான்ல நிக்கிறதுன்றது முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நான்ல நிக்க நான் அப்படின்ற ஒரு ஞானம் உண்டாயி நான்ல நிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கருமத்தையும் கூட சேர்க்க கூடாது. ஞானமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஞானம் ஞான நிஷ்டையே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கருமம் தேவையில்லை அப்படின்னு நேத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கட்டைய வெட்டுறது, அக்னிய மந்தனம் பண்றது, அக்னிய பத்த வைக்கிறது. அக்னி பிரகடனம் ஆயிடுச்சுன்னா போதும். அதை என்ன பண்ணணும், அக்னிய பிரகடனம் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நான் மேக்ஸ் பாக்ஸ் வந்து திரிய பத்த வைக்கிறேன். டெய்லி வந்து நான் பண்றேன், ஃபேனை போட்டுக்கிட்டு தான் நான் பண்றேன். ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கூடு வச்சிருக்கேன். அந்த கண்ணாடி கூட்லையும் காத்து வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வருன்றதுனால நான் என்ன பண்ணுவேன், தீக்குச்சியை இப்படி பத்த வச்சு மேல கைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் இது பண்றேன். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 குச்சி வேஸ்டா போயிடும். இப்ப நான் என்ன பண்றேன், அக்னி பிரகடனம் ஆனாலும் அக்னியை நான் என்ன பண்றேன், ப்ரொடெக்ட் பண்றேன், கைய வச்சு அணைஞ்சு போகாம ப்ரொடெக்ட் பண்றேன். அப்ப நான் வேற ஏதாவது காரியம் பண்றேன்னா வேற எந்த காரியம் பண்ணல. இதேதான் ஒருத்தருக்கு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த ஞானத்தை பாதுகாத்தாவே அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தியாகி அது என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருமமும் தேவையில்லை. மனசுல நல்லா புரிஞ்சு, ஞானம் உண்டானதுக்கு பிறகு ஞானமும் கருமமும் சேரவே சேராது. சரி, இப்ப நமக்கு ஞானம் உண்டாயிருக்கா இல்லையா, ஞான அபியாசத்துல இருக்கும். ஞான அபியாசத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லுது, பரம்பரையில சொல்லிட்டு இருக்காரு. பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச கர்ம விவிதம் கர்ம வைதிகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச விவிதம் கர்ம வைதிகம். வைதிக கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்னு 2 விதமான கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இகவா அமுத்திரவா காமியம் பிரவிற்த்தமித்யபிதீயதே. இந்த லோகத்திலையோ இல்ல பரலோகத்துல வஸ்துக்கள்லையோ ஆசைப்பட்டு நீங்க ஒன்ன பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிரவிற்த்தி அப்படின்னு பேரு. இப்ப நான் ஞான விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா இவரால இது நடக்கும், அவரால ஒரு அது நடக்கும், உங்களால இது நடக்கும் அப்படின்னு நான் எதையாவது ஒரு ஆசைப்பட்டு இந்த விசாரத்தை நாம் பண்ணினா கூட என்ன ஆயிடும், அது கர்மம் ஆயிடும், பிரவிற்த்தி ஆயிடும். நான் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், ஒரு ப்ரோக்ராம் போட்டா சத்சங்கம்னு நிறைய இப்பெல்லாம் நிறைய அதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. நிறைய சத்சங்கம் வெளியில இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது.
நான் சில பேரோட கூடயே இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த ஒரு மெடிடேஷன் ஹால் கட்டணும், மெடிடேஷன் ஹால் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுது. 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நாரதகான சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் ஒன்று போடுறோம் அப்படின்னா அங்கே சாதாரணமாக ஒரு 25 லட்சம் ரூபாய் டொனேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மலேசியா போனீங்க அப்படின்னா ஒரு 15-20 லட்சம் ரூபாய் கிடச்சிரும். அமெரிக்கா போனீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடச்சிரும். திருப்பூர் போனீங்கன்னா வந்து 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கிடச்சிரும். கோயம்புத்தூர் போனால் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய். எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு சார். நான் சொல்றது பழைய ரேட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேம்லெட்டாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் தெரியும், பேம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பேம்லெட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நீங்கள் இப்போ இதுக்கு பணம் கொடுங்க அதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் சத்சங்கம் தான் பண்ணுறேன். நான் பேசுறது பிரம்மமாக இருக்கும், நான் பேசுறது ஈஸ்வரனாக இருக்கும். ஆனால் நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேம்லெட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நாரதகான சபாவில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா விட்டல் மகராஜோட இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, கோவிந்தபுரத்தோடது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு வளர்க்குறோம், நீங்கள் ஒரு பசுவை வாங்க, ஒரு பசுக்கு பராமரிச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு, 10 பசுக்கு பராமரிச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேம்லெட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிறது வந்து பகவானை பற்றி. அப்போ பகவானை பற்றி விட்டலனை பற்றி பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேம்லெட் கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சோன்னு ஒரு பெரிய எரர் இருக்கும். என்னப்பா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆச்சா, இந்த முறை திருப்தி ஆயிருக்கு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நல்லா இருக்கு, இதெல்லாம் வெளில தெரியுமா? இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும், வேதாந்தத்தை பிரம்மசூத்திரமே எடுத்தாலும் கூட எனக்கு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ கலெக்ஷன் ஆகும், இதை வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹால் கட்டுவேன், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா இந்த பில்டிங் கட்டுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு பண்ணீங்கன்னா, ஒரு சண்டிகோமம் பண்ணும்போதே நமக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். நார்த் இந்தியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகோமம் ஸ்பெஷல். வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, நல்ல சண்டிகோமம் பண்ணுவாங்க. அம்பாலை திருப்திப்படுத்துறதுக்கா போங்க, அம்பாலாவது மண்ணாங்க அவளை தூக்கி வெளில போடுங்க, சண்டியை தூக்கி வெளில போடுங்க. அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி சண்டிகோமம் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணி நிறைய சங்கல்பங்களை எடுத்துட்டு நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பணங்களும் திரவியங்களும் வந்துடும், நீங்கள் வாட்டுக்கு இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணவே உங்களுக்கு புத்தி என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா பொல்யூட் ஆகிடும், எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். இதை பண்ணுனா இது கிடைக்கும், இதை பண்ணுனா இது கிடைக்கும் அப்படின்னு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் இவ்வளோ பணம் கிடைக்கும், ஒரு சண்டிகோமம் பண்ணால் இவ்வளோ பணம் கிடைக்கும்னு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற காரியம் உயர்ந்தது, ஆனால் அது இந்த லோக்க பலனும் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு இந்த லோக்கத்து பலன் இது வேணாம், அப்போ என்ன பலன், எனக்கு மேலே பரலோகங்களுக்கு போகணும். அப்போ பரலோகங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் கூட இகவா அமுத்திரவா காமியம், இந்த லோக்கத்து பலன்கள்ல ஆசைப்பட்டோ அல்லது பரலோக்க பலன்கள்ல ஆசைப்பட்டோ நீங்க எந்த கர்மா வேணா பண்ணிக்கங்க, பிரம்மசூத்திரம் படிச்சு கொடுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டிகோமம் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணிக்கங்க. அந்த காமம் இருந்துச்சு அப்படின்னா அது பிரவிற்த்தி அப்படின்னு பேர், புண்ணியம் ஆயிடும். புண்ணிய கர்மா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. புண்ணிய கர்மா என்ன பண்ணும், புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப பிறந்து இறந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். அதே நேரத்துல நிஷ்காமம் ஞானபூர்வம் து நிவர்த்தமித்யபிதீயதே. நிஷ்காமமா எனக்கு ஒன்றும் வேணாம், இப்போ நான் பண்ற இந்த யஜ்யம், நான் இப்போ நான் வந்து பகவத்கீதா சொல்றேன், எனக்கு உங்கள்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லவே இல்லை, இது ரொம்ப ஃப்ராங்காக சொன்னேன் அப்படின்னா, சாமி எங்களுக்காக அப்படின்னா உங்களுக்காகலாம் ஒன்றும் இல்லை. புஷ்கலாமா ஃபோன் பண்ண, சுவாமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓர்வம் மண்ணாங்கட்டியும் இல்லை, அது மாதிரிலாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நான் உங்கள் யாருக்காகவும் பாடம் சொல்லவே இல்லை. வரப்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல போகிறார். இது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜா ஞான யஜ்யம், இவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படின்னு நிஷ்காமியமாக எந்த கர்மத்தை நம்ம பண்ணாலும், அதே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஞானபூர்வம் து ஞானத்தை உத்தேசம் பண்ணி,
ஞானத்துக்காக நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ, அது கர்மயோகமா இருக்கலாம், இல்ல உபாசனா யோகமா இருக்கலாம், ஒரு பெரிய ஹோமமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சத்சங்கமா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா, நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. இதை பாத்தீங்கன்னா என்ன 10 ரூபாய் கிடைச்சதுன்னா அந்த 10 ரூபாயை நல்லா செலவு பண்ணுவேன், இல்லைன்னா யார்ட்டையும் எக்ஸ்பெக்டேஷன் கேட்க மாட்டேன், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நீங்க நிஷ்காமமா ஞானத்தை உத்தேசம் பண்ணி நீங்க எந்த கர்மத்தை எல்லாம் செய்கிறீர்களோ அது எல்லாம் என்னது? நிவர்த்தி கர்மா என்று சொல்லப்படுகிறது. நீங்க கலெக்ஷன் பண்ணி, சாமி நான் கலெக்ட் பண்ணி நிறைய நல்ல காரியம், நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னாவே என்ன ஆயிடுச்சு? நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே, காமம் வந்துருச்சு அப்படின்னாவே அது என்ன ஆயிடுது? பிரவிற்த்தி ஆயிடும், புண்ணிய கர்மாவாயிடும். அப்ப புண்ணிய கர்மா பாத்தீங்கன்னா சம்சாரம் தான் ஒழிய அது மோட்சத்தை கொடுக்காது. அப்ப ரொம்ப தெளிவா சொல்லுது, நிஷ்காமமா இருக்கிறது எதுவோ, அப்ப நிஷ்காம கர்மத்துல இருந்தா நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நிஷ்காம கர்மத்தை என்ன பண்றோம்? ஆபாச கர்மா. அப்ப நிஷ்காமமா உபாசனை பண்ணினீங்கன்னா என்னது? பகவானே நீதான் வேணும், எனக்கு வேற ஒண்ணும் வேணாம், எனக்கு தனம் தானியம் பகுபுத்திர லாபம் ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் வேணாம், ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம். இந்த ஒரே ஒரு சங்கல்பம் தான் இருக்கணும். இதை மட்டும் வச்சுட்டு பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நிவர்த்தி. நிஷ்காமியம் அப்படின்னா எந்த கர்மா பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு பண்ணினீங்க அப்படின்னா நிவர்த்தி, அது ஆபாசம் ஆயிடும். அதே மாதிரி உபாசனை பண்ணினீங்கனாலும் அது அது ஆபாசம் ஆயிடும் நிஷ்காமியமா பண்ணா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனங்களும் பாத்தீங்கன்னா நீங்க வேற எதையுமே உத்தேசம் பண்ணாம நான் ஆத்மாவையே அடைய வேண்டும், நான் மோட்சத்தை அடைய வேண்டும்னு ஒரே ஒரு லட்சியத்தை வச்சு, ஆத்ம காமம்னு பேர், அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பிரவருத்தி ஆனீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா நிவர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது கர்மத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சேர்க்க மாட்டோம். இப்ப நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு வேற எதையாவது ஒண்ணு இது பண்ணோம் அப்படின்னா வம்பா போயிடும். என்னோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் படிக்கும் போது நிறைய பேர் படிச்சாங்க. அதுல நிறைய பேருக்கு என்ன இது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நான் பாடம் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி சாஸ்திரிய பட்டம் வாங்கி ஏதாவது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஸ்கூல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் பாடம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மடாதிபதி ஆகிறதுக்காக பாடம் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா ஊர்ல நிறைய மடங்கள், நார்த் இந்தியாவிலாம் அங்கங்க மடங்கள் இருக்கும், பீட்டங்கள்னு பேர். அந்த பீட்டத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்னு, ஒரு பீட்டாதிபதி ஆகணும்னு அப்படின்னா நார்த் இந்தியாவில ஒரு ரூல் வச்சு, ஷட்தர்ஷனத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரா, ஷட்தர்ஷன ஆச்சாரியாரா இருந்தாதான் நீங்க பீட்டத்துல உட்கார முடியும். அப்போ ஆச்சாரியர்கிட்ட, எங்க ஆச்சாரியர்கிட்ட பாடம் படிக்கிறவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பீட்டாதிபதியா பீட்டத்துல உட்கார்றதுக்காக பாடம் படிப்பாங்க, மோட்சத்துக்காக படிக்க மாட்டாங்க. எங்க ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 ஆச்சாரியர் ரிஷிகேஷ்ல இருந்தாங்க. ஒருத்தர் திவ்யானந்த் சுவாமின்னு ஒருத்தர் இப்ப கைலாசாசிரம மடாதிபதியா இருக்காரு. இன்னொன்னு எங்க ஆச்சாரியார். 2 பேர் பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல எங்க ஆச்சாரியார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா யாரும் உள்ள வராதிங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் திவ்யானந்த் சுவாமிகிட்ட தான் போய் பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் போய் பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம் எழுதுறதா அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி பார்த்தாரு, ரொம்ப நாள் திவ்யானந்த் சுவாமி பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, நொந்து போயிட்டாரு. ஐயோ இவங்க என்னடா மோட்சத்துக்கு படிக்காம பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறானுங்களே, இவங்களுக்கு கவனம் பாத்தீங்கன்னா மோட்சம் இல்லையே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, எல்லாம் பேன் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறவன் யாரும் உள்ள கிளாஸ்க்குள்ளார வரக்கூடாது, நான் மோட்சத்துக்காக உத்தேசம் பண்ணி முமுட்சுவா இருந்தா மட்டும் பாடத்துக்கு வா அப்படின்ட்டார், பேன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நான் என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சாங்க, சுவாமி அவரும் நிப்பாட்டிட்டார் சுவாமி, இப்ப நாங்க எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு. எங்க ஆச்சாரிய சுவாமி பார்த்தாரு, ஐயோ இப்ப சாஸ்திரம் பாத்தீங்கன்னா நிலைமை மோசமா இருக்கு, இப்ப ரிஷிகேஷ்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்றது, சரிப்பா உட்காருங்க அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாரு எங்க ஆச்சாரியர். ஆனா என்ன இது அப்படின்னா, ஃப்ரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முமுட்சுக்கள் மட்டும்தான் இருக்கணும், பேக்ல பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்துக்கோ, பாடம் கேட்டுக்கோ, எக்ஸாம் எழுதிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுவார், பாரு எக்ஸாம் எழுதுறதுக்கே படிக்கிறான் பாரு, ஏன்னா அவனோட சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தான் கவனமா இருப்பான். நம்ம பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு மோட்சத்தை அடைகிறதுக்காக விரதங்களோட நம்ம பண்ணுவோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், வேற ஒரு ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னா பாடம் படிப்பான். அப்போ அவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப் ஸ்டைல்ல வித்தியாசம் இருக்கும். அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்க பாடம் படிச்சா அது பிரவிற்த்தம், மோட்சத்துக்காக நீங்க படிக்கும் போது அது நிவர்த்தம். சிம்பிள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோட்சார்த்தியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ற கர்மம் பாத்தீங்கன்னா அது நிவர்த்தி அப்படின்னு பேரு, மோட்சத்தை கொடுக்கும், கவனம் வச்சுக்கணும்.
அப்ப ஆச்சாரியார் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாடம் 132வது பேஜ் ஆரம்பிக்குது. புஜி அக்னிஹோத்ராதி கிரியாவத் சியாத் இது சேத். ஒருத்தன் பூர்வபக்ஷி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமையல் பண்றோம், புஜி அப்படின்னா சாப்பிடுதல், அக்னிஹோத்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படி, தால் மக்கானி பண்ணுறது எப்படி, போலி பண்ணுறது எப்படி, பரோட்டா பண்ணுறது எப்படின்னு எதையாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இந்தந்த இன்க்ரீடியன்ட்லாம் வேணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அறிவு கிடைச்சாலும் கூட அந்த அறிவை எக்ஸிக்யூட் பண்ணாதானே எனக்கு பலன் கிடைக்கும். நாம் பிரயோகப்படுத்தி ஒரு டிஷ்ஷை பண்ணாதான் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பலன் ஆற முடியும். கர்மா வேணுமா? அறிவு கிடைச்சதுக்கு பிறகு கூட சமையல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா பத்தாது, சாப்பிட்டாதான், சமைச்சு சாப்பிட்டாதான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி அக்னிஹோத்திர வித்யா எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர் வேத பாடசாலையில படிக்கும்போது குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ பாகத்துல மந்திரங்களை முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தராயணம் தட்சிணாயணம் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கு. அந்த ஒரு தட்சிணாயன காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மா நடக்கும், உத்தராயண காலத்துல ஒரு கர்மா நடக்கும். உத்தராயண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா கண்டஸ்தம் பண்றதுதான் நடந்துகிட்டு இருக்கும். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலத்துல அது எல்லாத்தையும் பிரயோகம் பண்றதை சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பிரயோகம் பண்றதுன்னு யார் சொல்லி கொடுப்பா? ஆச்சாரியார் வந்து கிரகஸ்தரா இருப்பார். ஆச்சாரியார் அவர் வீட்டுல பண்ணுவார். அதை பார்க்க பார்க்க இவனுக்கும் என்ன தெரியும், இவனுக்கும் தெரிஞ்சிடும் பிரம்மச்சாரி. ஆனா இவனுக்கு பண்ண முடியாது, ஏன்னா இவன் கிரகஸ்தன் இல்லை. அப்ப இவன் என்ன பண்ணுவான், படிச்சு இவனுக்கு ஞானம் இருந்தாலும் கூட பலன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சொர்க்க காமஹா விதி வாக்கியம். அக்னிஹோத்திரத்தை செய்யட்டும் யாரு? சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அக்னிஹோத்திரத்தை செய்யட்டும், இது விதி வாக்கியம். அப்ப அக்னிஹோத்திரம் தெரிஞ்சா போதுமா அப்படின்னா, தெரிஞ்சாலும் பத்தாது சாமி. அக்னிஹோத்திரத்தை நீங்க பண்ணுனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பன்னீர் பட்டர் மசாலாவை தெரிஞ்சா பத்தாது, அதை சமைச்சு சாப்பிட்டாதான் பசியாரும் சுவை தெரியும். அப்ப இதே மாதிரி நம்ம எப்படின்னா, இந்த ஆத்ம ஞானமும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சி, ஆத்ம ஞானத்தையும் அடைஞ்சி ஆத்ம ஞானத்தோட பலன் எடுக்கிறதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு கர்மாவை பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வாறு இல்லையப்பா, நீ சொல்ற மாதிரி இல்ல. லௌகிகத்துல இருக்கிற எந்த வித்யாவையும் தனியா செப்பரேட் பண்ணிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த வித்யாவும் ஒரு அறிவும், அறிவு அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு கர்மத்தை பண்ணிதான் பலன் எடுக்க வேண்டும் முடியும். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைவல்ய பலேஹி ஞானே கிரியாபல அர்த்தித்வ அனுபபத்தேஹே. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொல்ற. கைவல்ய பலனா இருக்கக்கூடிய ஞானத்துல, ஞானம்னா என்ன அர்த்தம்? கைவல்யம், நேத்தி 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 பண்ணி நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகணும். நம்ம சப்த ஞானம்லாம் வந்து யாருக்கும் காமத்தை போக்கவே போகாது, நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல பண்டிதர்கள்லாம் இருக்காங்க, காமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது. நிறைய சன்னியாசி சாதுக்கள் இருக்காங்க, சப்த ஞானத்தை தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க, காமம் போகவே இல்லை. அதே நேரத்தில் எவனுக்கு வந்து நேத்தி 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 பண்ணிட்டு போய் ஒரு வெறும் நான் மட்டும்தான் இருக்கேன், சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம், நான் மட்டும்தான் இருக்கேன், சொப்பனத்துல இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு போச்சு அப்படின்னா, அவன் சொப்பனத்துல இருக்கிறதுல ஏதாவது ஆசைப்படுவானா? சொப்பனத்துக்கு உள்ளார இருக்கும்போது உங்களுக்கு ஆசைகள் வந்திருக்கலாம். சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. சொப்பனத்துல பார்த்த காட்சிகள்லாம் அங்க இருக்கிறது எல்லாம் இல்லாம போயிடும். ஐயோ, தோற்றம் மாத்திரமா, அது உண்மை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு வேக்கப் ஆயிட்டு நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு சொப்பனத்துல நான் ராஜாவா இருந்தா நல்லா இருக்கும், நாளைக்கு சொப்பனத்துல ஒரு பெரிய ஆசிரமம், ஒரு 500 ஏக்கர்ல ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு பெரிய கோஷாலை ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்னு நாளைக்கு நான் சொப்பனத்துல பார்க்கணும்னு இன்னைக்கு நான் வேக்கப் ஆயிட்டு யோசிப்பேன்னா, எப்ப நீங்க வேக்கப் ஆனீங்களோ அப்ப தெரிஞ்சிடும் நான் பார்த்த சொப்பனம் மொத்தமும் பொய்யானது. அப்போ இருக்கிறது யாரு? கேவலக. நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன், பார்க்கிற ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன், பார்க்கப்படிப்பட்ட எல்லா சொப்பனங்களும் பொய்ன்னு தெரிஞ்சது. அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிற மாதிரி ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாகுதோ, அந்த ஞானம் உண்டான நிலையில கைவல்ய பலேகி ஞானே சதி. கைவல்ய பலனா இருக்கக்கூடிய, கைவல்யம்னா தனிச்சு தனிச்சு நடுங்க, ஒரே ஒரு ஆள் திரஷ்டா,
சொப்பனத்துல ஒரே ஒரு பார்க்கிறவன், ஆனா அவனுக்கு மேல வந்து காட்சிகள் எத்தனை இருந்துச்சு, ஆயிரக்கணக்கானது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சொப்பனெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாக்குறேன் நான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ 2-3 சாமிகளோட நான் நிக்கிறேன். என்னை நிக்க வச்சுட்டு என்னோட பக்தர் யாரோ என்ன பண்றாங்க, போய் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய் நிக்கிறாங்க. என்கொயரிலயோ டிக்கெட்லயோ நிக்கிறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் இன்னொரு 2 சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். பெரிய ஸ்டேஷன், அது ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பெரிய ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிக்குது, எக்ஸ்பிரஸ். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இறங்கி வரிசையா போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ட்ரெயின் வந்து நின்னோன்னு எல்லாம் இறங்கி போறாங்க. புதுசா கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. ஒரு பெரிய கியூ, 2-3 கியூ வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்குற கியூல கவுண்டர்ல நிக்குது. நிறைய சத்தம் வந்து பாத்தீங்கன்னா சாய் 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 அதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு சுத்தி. நல்ல பெரிய ஸ்டேஷன், ஆயிரக்கணக்கான மனிதர்களோட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெயின் அது வந்து போச்சு. அந்த ட்ரெயின் வந்து போச்சு. எங்க ட்ரெயின், நான் கேட்கிறேன், இன்னும் ட்ரெயின் வரலையா, இன்னும் ட்ரெயின் வரல, இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எங்க ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வருது. நாங்கெல்லாம் அங்க இருந்து எல்லாம் என்னோட சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு என் ட்ரெயின் ஏறதுக்காக நாங்க போறோம். 2 ட்ரெயினை பார்த்திருக்கேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து போறதை பார்த்திருக்கேன். பெரிய ஸ்டேஷன் பார்த்திருக்கேன். எந்திரிச்ச மாத்திரத்தை சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு யாரு இருக்கா, கேவலம் நான் மட்டும்தான் இருக்கேன். கேவலம் என்ன அர்த்தம், நான் மட்டும் ஒருத்தனா இருக்கேன். அப்ப நான் பார்த்த ஆயிரக்கணக்கான மனிதர்களும் ஸ்டேஷனும் ட்ரெயினும் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா இல்லாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேவலம் அப்படின்னா இதுதான் முக்கியமானது. ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் ஒரே ஒரு பிரம்மம் மட்டும், நான் மட்டும் தான் இருக்கேன். மத்த தெரியறது எல்லாம் சொப்பனம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா கிரியா பல அர்த்தித்துவ அனுப்பப்பத்தே, ரொம்ப கிளியரா சொல்ற. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கிரியா பண்ணுவீங்களா, சொப்பனத்துல ஏதாவது பண்ணலாம்னு யோசிப்பீங்களா? சொப்பனத்துல அந்த ஸ்டேஷன்ல நான் வந்து நின்றுகிட்டு இருந்தேன். அங்க நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்க ஏதாவது ஒரு சேர் ஏதாவது போட்டா, ஒரு ஏசி ரூம் இருந்தா நல்லா இருக்கும்ல அந்த இடத்துல. அப்ப நம்ம சொப்பனத்துல போய் ஒரு ஏசி ரூம்ல போய் உட்காரலாமா? எதுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கணும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏசி காரை வச்சுக்கிட்டு ஃபிளைட்ல போயிட்டு அது மாதிரி பண்ண நல்லா இருக்கும்ல. சொப்பனம்பா. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேஷன்ல நின்னா என்ன, பிச்சைக்காரனா நின்னா என்ன, ராஜாவா இருந்தா என்ன, பிளைட்ல போனா என்ன, ட்ரெயின்ல போனா என்ன, ஏசி கார்ல போனா என்ன, இல்ல நார்மல் நடந்து போனா என்ன, சொப்பனம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன ஆயிடுது, சொப்பனம். அப்ப நம்ம வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் சொப்பனத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு வராது. கிரியா அர்த்தித்துவமோ கிரியா விஷயத்திலயோ இல்ல, சொப்பனத்துல அதை அடையணும்னா நான் போய் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஹரித்வார்ல போய் முங்கி எழுந்திருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஹரித்வார் ஸ்நானம் பண்ணி. கங்கா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ ஆனந்தமா இருக்கும். நான் சொப்பனத்துல நாளைக்கு என்ன பண்ண போறேன், போய் சொப்பனத்துல கங்கால போய் ஸ்நானம் பண்ண போறேன். அடப்பாவி, சொப்பனத்துல ஸ்நானம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவோமே, யாராவது பண்ண மாட்டோம்ல. அப்போ சொப்பனத்துல எந்த காரியம் பண்றதுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஒரு பலனை அடையறதுக்கோ எப்படி நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோமோ, அதே மாதிரி ஒரு ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஞான விழிப்பு அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. தஸ்ய காரியம் ந வித்யதே. 3:17 கிளியரா சொல்லுது. அவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இங்க இருக்காது. அது மட்டும் இல்ல, அவன் அடைய வேண்டியது அப்படின்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடைய வேண்டியதும் ஒண்ணு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பலனும் இருக்காது, பொருந்தவே பொருந்தாது. அப்ப நீங்க ஒரு அடையாளம் வச்சுங்க. நீங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா எந்த மகாபுருஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையுமே அடையறதுக்கான இச்சையோ, இந்த 3 லோக்கங்களிலும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மமும் கூட வந்து பாத்தீங்கன்னா லோக்கத்துக்குள்ள தானே இருக்கு. தர்மமும் லோக்கம் தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் கடந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம். ஒருத்தனுக்கு ஞான விழிப்பு வந்தவனோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கர்மத்திலையும் அவனுக்கு ஈடுபாடோ எந்த ஒரு பலன் மேல ஆசையோ இல்லாதவன் எவனோ அவன்தான் ஞான விழிப்பை அடைந்தவன். இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ற மாதிரி, அப்ப என்ன அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். இன்னும் சொப்பனத்துல இருந்து அவன் வேக்கப் ஆகல அப்படின்னு அர்த்தமாகுது. ஆச்சாரி சொல்றாரு, கைவல்ய பலேஹி ஞானே பிராப்தே. கைவல்ய பலனா இருக்கக்கூடிய ஞானம் பிராப்தியான நிலையில், கைவல்ய பலனா இருக்கக்கூடிய ஞானம் ஒருத்தனுக்கு பிராப்தி ஆயிடுச்சு அப்படின்னா சர்வத சம்பளுதோதகே பலே. சர்வத சம்பளுதோதகே பலே எத்தனாவது ஸ்லோகம்? 2வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தை கம்பேர் பண்ற. 2:46 2:46 பக்கத்துல அந்த இடத்துல போட்டுங்க.
சர்வத சம்பளுதோதகே பலே. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏரியில கொண்டு போய் வீராண ஏரி பக்கத்துல நிப்பாட்டிடுறோம். இல்ல அப்படின்னா ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு போறோம். ஏரி காத்த ராமர் பெரிய ஏரி இல்ல, செங்கற்பட்டு பக்கத்துல பெரிய ஏரி இருக்கும். அப்ப அந்த ஏரி பக்கத்துல எவ்வளவு கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் தண்ணி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு ஒருத்தன் குடி தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிணறு வெட்டுறேன் அப்படின்னு சொன்னானா எவ்வளவு அல்பமா இருக்கும். என்ற புத்தியா இல்லை, எப்ப புத்தியா இல்லை அப்படின்னு நம்ம கேட்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஞானம் என்பது என்ன அப்படின்னா மொத்த பிரபஞ்சமும் தன் மீது கல்பிதம், கல்பிதம் பொய், நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஒருத்தனுக்கு வேக்கப் ஆயிட்டான் அப்படின்னா அந்த ஆனந்தத்தை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்தோட ஆனந்தங்கள்லாம் எப்படி அப்படின்னா ஏரி பக்கத்துல இருந்துட்டு சின்ன கிணறு தோன்ற மாதிரி அல்பமானது. பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏரி இருக்கு அப்படின்னா ஏரி இருக்கிற இடத்துல கிணறு தோன்றது சம்பவிக்காது. ஏன்? பெரிய தண்ணி கிடைக்கும் போது எதுக்கு வந்து சின்ன ஏரி? பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னும் போது எப்படி? என்னங்கம்மா? ஆமா, அதேதான். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்றார். யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. ஒருத்தன் அறிந்தவனாய் பிரம்மத்தை அறிஞ்சவனோட நிலை எப்படிப்பட்டதுன்னா பெரிய ஏரி அளவுக்கு அவன் பலன் எடுத்தவனா இருக்கான். அதே நேரத்துல வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா கர்ம காண்டங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட எந்த கர்மங்களா இருந்தாலும் அந்த கர்மங்களோட பலன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிணறு தோன்றதுல இருக்கக்கூடிய பலன். கோடிக்கணக்கான கிணறு தோன்றாலும் ஒரு பெரிய ஏரியோட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காது. ஏன்னா ஏரி பெரிய ஏரியா இருக்கு, அதோட இது உள்ளடக்கமாயிடும். அப்ப பிரம்மத்தை அறிந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல இருக்கிறது இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் இருக்காது. நல்ல எக்ஸாம்பிள் யாருக்காவது பார்க்கணும்னா நீங்க ரமண பகவானை தான் இப்ப பிரத்யட்சமா நமக்கு முன்னாடி நிறைய பேர் அலிங்கமா போயிட்டாங்க. நமக்கு வெளியில தெரியாமையே நிறைய பேர் போயாச்சு. ஏதோ பகவான் வந்து என்ன பண்றாரு, சில பேரை மட்டும் நமக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவே விட்டுட்டு போயிருக்காரு. சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சை இருக்காது இந்த சொசைட்டியை பத்தியோ எதை பத்தியும் தர்மத்தை பத்தியோ எந்த விஷயத்தை பத்தியுமே ஒரு இச்சை உண்டாகவே உண்டாகாது. ஏன் ஏன் அப்படின்னா நானுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. இதுதான் வேக்கப் ஆகுறது. நானுக்கு அந்நியமா வேற ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது பண்ணலாம் அடையலாம் எல்லாம் தோணும். ஒரு சண்டி ஹோமம் பண்ணலாம், ஒரு ருத்ர யோகோமம் பண்ணலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளார பேரானந்தம் ஒருத்தருக்கு கிடைச்சதுக்கு பிறகு என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ முந்தா நேற்று என்ன அப்பப்போ பண்ணுவேன். நான் நல்லா காலையில தூக்கம் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாடையே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது, தூங்கிடுறது. நம்ம தான் எல்லாமே பண்றது, நல்லா தூங்கிடுறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போக பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தூக்கத்தோட சுகம் எப்படிப்பட்டது. ஒரு 10:30 மணிக்கே ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன பண்றது? நேற்று அது மாதிரிதான் நல்ல தூக்கம். நாதபிரம்ம எப்படா போவாரு போவாரு போவாருன்னு பார்த்துட்டே இருந்து அப்படி கிளம்பணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா படுத்து தூங்கிடுறது. தூங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சாப்பிடுறது. அப்போ 11:30 மணிக்கு சாப்பிட்றத ஏன்பா ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா அதை காட்டிலும் எக்ஸலண்டான சுகம் எது? தூக்கம். அப்ப யாராவது ஒருத்தருக்கு நல்ல தூக்கம் வருது, ஜிஜி ஒரு சினிமா இருக்கு ஜி பார்க்கலாம், பாப்பீங்களா? ஒரு நல்ல மியூசிக் கச்சேரி இருக்குச்சு போலாமா? ஐயோ வேணாம், நல்ல தூக்கம் வருது விடுங்கச்சு. ரொம்ப டீப் ஸ்லீப் உங்க மனசு நல்லா போகுது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? ஆசையே பட மாட்டீங்க, சினிமாவை ஆசைப்பட மாட்டீங்க. நான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கேரளா போயிருந்தேன். ரொம்ப நாளா எனக்கு உள்ளார ஒரு நினைப்பு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இருந்துச்சு. என்னாச்சு, இந்த ஃபிலிம் இருக்கா? இருக்கு சாமி. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய ஆப்லாம் இருக்குல்ல, நெட்ஃபிளிக்ஸ் அது இதெல்லாம் நிறைய ஆப் இருக்கு. சாமி உடனே போட்டு விட்டாரு. எனக்கு நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அது பார்க்கணும் 3 வருஷமா அந்த ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நினைப்பு என்ன ஆயிடுச்சு, தூக்கம் வந்தோடனே மூடி வச்சுட்டு படம் மண்ணாங்க கட்டியாரு. அப்படி போய் நல்லா நிம்மதியா தூங்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி. அப்ப நமக்கு என்னன்னா தூக்க சுகம் வந்தாவே நம்மளால வந்து வேற எதையுமே ஒரு ஃபில்மா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல ஊர் சுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போறோம். ஏன்? தூக்கத்தோட சுகத்துக்கு கம்பேர் பண்ற மாதிரி இந்த இந்திரிய சுகங்கள்லாம் இல்லை. இந்திரிய சுகங்கள்லாம் அல்ப சுகங்கள். ஆனா தூக்கத்தோட சுகம் மிக பெருசு. தூக்கத்தையே இப்படி இருக்கு அப்படின்னா
அப்ப பிரம்மானந்தம் அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படின்னா அவித்யாவையும் நாசம் பண்ணிட்டு பிரம்மானந்தம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா உத்தமம் சுகம். அந்த உத்தம சுகம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அல்பமான இந்திரிய சுகத்துல அவனுக்கு ஆசை வருமா அப்படின்னா வராது. சிம்பிள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, கைவல்ய பலேகி ஞானே பிராப்தே, கைவல்ய பலனா இருக்கக்கூடிய ஞானம் பிராப்தியான நிலையில் சர்வத சம்புதோதகே பலே, நல்ல பெரிய ஏரியோட பலன் ஒருத்தருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெரிய ஏரி இல்ல பெரிய நதி, வற்றாத ஜீவ நதி ஓடிட்டு இருக்கு. அதோட பலன் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா கூப்ப தடாகாதி கிரியாபல அர்த்தித்துவ அபாவவத். எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரையில இருந்துகிட்டு, நான் நர்மதா கரை சுத்தி பார்த்துருக்கேன். நர்மதா கரை ஃபுல்லா 3500 4000 கிலோமீட்டர் சுத்திட்டு வந்திருக்கேன். நான் கிணறே பார்க்கல. ஆமா, இப்பதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பரிக்கிரமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு தோணுது, ஆமால ஒரு கிணறு கூட நான் பார்க்கவே இல்லையே யாத்திரையில. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, நர்மதா கரையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பெரிய பெரிய பைப்பை போட்டு என்ன பண்ணுவாங்க, லேண்டுக்கெல்லாம் நதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை போட்டுருவாங்க, பைப் எடுத்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. மோட்டரை ஓட விட்டாங்கன்னா வேணுங்கிற தண்ணி பாட்டுக்கு அது பாட்டுக்கு பாஞ்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு கிணறு தோண்டணும்? கிணறு தோண்டணும்னு ஆசை இருக்குமா? ஜீவ நதி வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு, நர்மதா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கங்கா கரையிலையும் அதே தான். கங்கையில ஒரு பைப்பை தூக்கி போட்டுருவாங்க விவசாயிகள். 2 பக்கத்துல இருக்க விவசாயிகளும் பைப் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க. 24 மணி நேரம் எவ்வளோ தண்ணி வேணாலும் அது பாட்டுக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் லேண்டுக்கு. அவன் எவனாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு சின்ன குட்டை இருந்தா நல்லா இருக்குமே, சின்ன பாண்டு, கேரளாலாம் சின்ன பாண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க வீட்டு பக்கத்துல மீன் வளர்க்கறதுக்கு. ஆசைப்படுவோமா? ஒரு சின்ன பாண்டு இருந்தா நல்லா இருக்கு. நதி போயிட்டு இருக்கு, சின்ன குளம் இருக்கணுமா? ஒரு கிணறு இருந்தா நல்லா இருக்கும்ல வீட்டுல. கிணறு வச்சு என்ன பண்றது? நதியே ஓடிக்கிட்டு இருக்கு, 24 மணி நேரம் அவைலபிளா இருக்கு. முங்கி முங்கி குடிக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிணறு தோன்றதுக்கோ குளம் வெட்டுறதுக்கோ சின்ன ஒரு ஏரி மேலேயோ எப்படி ஆசை உண்டாகாதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆசை உண்டாகாதோ பலாந்தரே தத்து சாதன பூத்தாயாம் வா கிரியாயாம் அர்த்தித்வ அனுபபத்தி. அதே மாதிரி ஒருத்தன் பிரம்மனிஷ்டனா, பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் எடுக்கிறான் அப்படின்னா அவன் தான் ஞானி புருஷன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒன்றையும் அடையறதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசை வராது. பலாந்தரி அப்படின்னா வேறு ஒரு பலனை அடைவதற்கோ, தத்து சாதன பூத்தாயாம் கிரியாயாம் அது அது அந்த அந்த பலனை அடையறதுக்கான ஏதாவது ஒரு சாதனத்து மேலையோ. எது சாதனம்? புத்திரன், மனைவி, செல்வம், கர்மம், உபாசனா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு அடையறதுக்கு, என்ன விட்டுட்டு வேற ஒண்ணு அடையறதுக்கு, இந்த லோக்கங்கள் அடையறதுக்கு தேவை வந்து என்னது? இந்த புல்ல வேணும். எதுக்காக புல்ல அப்படின்னு கேட்டா புத்திரேன அயம் லோகோ ஜெய்ய. இந்த லோக்கத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா புத்திரன் வேணும். புத்திரன் வேணும்னா கூட யாரு வேணும்? மனைவி இருந்தா தானே புத்திரன் கிடைக்கும், மனைவி. அதுக்கப்புறம் தனம் வேணும். தனத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல ஹோமங்களையும் யாகங்களையும் அன்னதானங்களையும் பண்ணி கர்மனா பித்ருலோக நல்ல புண்ணியம் பண்ணி எங்க போவேன்? சொர்க்கத்துக்கு போவேன். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? கர்மம் வேணும். கர்மம் பண்றதுக்கு என்ன வேணும்? தனம் வேணும். அப்ப தனம், அதுக்கப்புறம் கர்மம், கர்மத்தினால் அடையக்கூடியது சொர்க்கம். அதே மாதிரி உபாசனான்றது மானுஷ வித்தம், தெய்வம் வித்தம்னு பேரு. அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? உபாசனா பண்ணுவேன். உபாசனா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போவேன். அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அனாத்ம லோகங்கள். இந்த லோகம் எல்லாம் நானை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே அனாத்ம விஷயங்கள். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா, தனக்கு அந்நியமா வேற ஒரு பலனையும் விரும்ப மாட்டான். அந்த பலனை அடைவதற்கான சாதனங்களா இருக்கக்கூடிய புத்திரன், மனைவி, செல்வம், கர்மம், உபாசனா, இது எதையுமே விரும்ப மாட்டான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மரத்தடி சன்னியாசி ஆனந்தமா சொரூபஸ்தனா இருப்பான். 3:17 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்து ஆத்மரதிரேவஸ்யா. ஒரு குழந்தை தூங்குதுன்னு வச்சுங்களேன், தூங்கும் போது பாருங்களேன் என்ன ஆனந்தமா தூங்குங்க. குழந்தைங்க தூங்கும் போது பார்த்தா என்ன ஆனந்தமா இருக்கும். அப்படியே பிரம்மானந்தத்துல அப்படியே இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாம குழந்தைங்க பாருங்களேன் பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். பால் பாட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே தூங்கி பால் பாட்டில் வலிஞ்சிட்டு இருக்கா, அது படி தூங்கி. சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க தூங்கி போயிடும். தூங்கி போச்சுன்னா அப்படியே பாதி சாப்பாடு வாயில நிற்கும், மென்னு கூட உள்ள கூட போயிருக்காது, அப்படியே தூங்கி போயிருங்க. சின்ன வயசுல பசங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவை எவ்வளவு சுவை இருந்தாலும் தூக்கத்தோட சுவையில வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் எல்லாமே. அப்போ ஒருத்தன் பிரம்மானந்தத்துல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, ஆத்மானந்தத்துல ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியம்ன்றது ஒண்ணு இல்லை, ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை. அப்போ ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வேணா கர்மம் சம்பவிக்கும். ஞானம் உண்டானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மமும் தேவையே இல்லை. அது பொருந்தவே பொருந்தாது. கிரியாயாம் அர்த்தித்துவ அனுபபத்தி. அவன் பலன் மேலையோ பலன் அடையறதுக்கான கர்மத்திலேயோ அவனுக்கு ஆசை என்பது பொருந்தவே பொருந்தாது சொல்லியாச்சு. அனுபபத்தின்னு சொல்லியாச்சு. அது அப்புறம் ஆச்சாரியா சொல்ற நகி ராஜ்ய, இது 3வது திருஷ்டாந்தம், கீதால சொல்ற ஒரு 3வது திருஷ்டாந்தம். இதை ஹைலைட் பண்ணி, நகி ராஜ்ய பிராப்தி பலே கர்மணி வியாபிருத்தஸ்ய க்ஷேத்திர பிராப்தி பலே வியாபார உபபத்தி நகி உபபத்தி தத் விஷயம் ச அர்த்தித்வம். ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆசைப்பட்டு இருக்காரு அப்படின்னா, திரும்பவும் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 29லயும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. அவர் வேர்ல்டு லெவல்ல லீடர் ஆயிட்டார். அவரை கொண்டுட்டு வந்து நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்னா, அமெரிக்காவுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகுருவா நம்ம தான் இருக்கணும், நான் தான் மெயின் கமாண்டரா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவரை கொண்டு வந்து ஜி 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 மோடிஜி என்னோட கவுன்சிலர் ஏரியா வந்து காலியா இருக்கு, நீங்க கவுன்சிலருக்கு நின்னீங்கன்னா சூப்பரா இருக்கும்ல ஜி மோடிஜி அப்படின்னு சொன்னா பொருந்துமா பொருந்தாதா? மோடி எங்கேயாவது கவுன்சிலரா நிக்க முடியுமா? எங்கேயாவது மோடி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலரா நிக்க முடியுமா? சம்பவமா? அவர் ஆசைப்படுவாரா? அவர் மனசுல ஆசை வருமா? ஆசை வராதுல்ல. ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், ஒரு சக்கரவர்த்தி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பரந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவனுக்கு எங்கேயாவது ஒரு அரை கிரவுண்ட் லேண்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசை வருமா? நம்ம தானே ஆசைப்படுவோம். சென்னையில வந்து ஒரு அரை கிரவுண்ட் லேண்ட் இருந்தா சூப்பரா இருக்கும்லச்சு அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்திக்கு ஆசை வருமா? வராது. இதேதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, ராஜ்ய பிராப்தி பலே கர்மணி பிரவருத்தஸ்ய. ராஜ்யத்தையே அடையணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கர்மத்துல ஈடுபட்டிருக்கார். அப்படிப்பட்டவருக்கு க்ஷேத்திர பிராப்தி பலே வியாபாரக, ஒரு சின்ன லேண்ட் அடையிறதுல, சின்ன ஒரு 5 சென்ட் ஏக்கர் 5 சென்ட் லேண்ட் அடையிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னா வியாபாரம். அது மாதிரி ஒரு வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல பொருந்தவே பொருந்தாது. நகி உபபத்தி தது விஷயம் வா அர்த்தித்துவம். அது மட்டும் இல்ல, அவரோட காரியமும் நடக்காது. அதுல அதை ஆசைப்படவும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டார். அப்ப அவர் ஆசைப்பட மாட்டார்னா என்னது? ஏன்னா அவரோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யமா இருக்கு, பெரிய க்ஷேத்திரமா இருக்கு. சின்ன லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாகாது. இதேதான் இப்ப மோட்சார்த்தியா இருக்கிறோம் அப்படின்னா என்னது? ஈஸ்வரன் ஆசைப்படுறோம், மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லௌகிக விஷயத்தை ஆசைப்படுவானா? அப்ப ஆசைப்படுறான் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம், இவனுக்கு வந்து சரியா இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பெரிய கர்மத்துல ஈடுபட்டு இருக்கும் போது நான் என்னோட நாதபிரம்மத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாகபிரமத்துல சதா காலமும் சொல்லிட்டே இருப்பேன். என்ன சொல்லிட்டே இருப்பேன்னா, பிரதான கர்மம் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு பிரதான கர்மம் பண்ணும்போது ஒரு சின்ன கர்மத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவாருன்னா நாதபிரம்மன் என்ன பண்ணுவாருன்னா, நான் சொல்லுவேன் ஜி இந்த காரியம் பண்ணிட்டு வாங்க, சரி சுவாமி அப்படின்னு போவார். போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 கர்மத்தை நான் போற வழியில இங்க அந்த கர்மம் அந்த கர்மம் அந்த கர்மம். அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதான கர்மத்துல பண்ண வேண்டிய கான்சென்ட்ரேஷன் போயிடும், அது ஹரிபரியா பண்ண வேண்டியதாயிடும், இல்லைன்னா அது ஏதாவது கோளாறு ஆயிடும். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு பண்ண வேண்டிய சமயத்துல பண்ண முடியாம போயிடும். நான் அதனால்தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு டார்கெட் ஒன்று போட்டோம்னா அந்த கர்மத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமயம் இருந்தா என்ன வேணா பண்ணீங்க. நான் இதான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வேற கர்மா என்ன வேணாலும் பண்ணீங்க. எப்போ அப்படின்னா நீங்க என்ன பிரதான கர்மா நிச்சயம் பண்ணிருக்கீங்களோ அதை பண்ணதுக்கு பிறகு. இந்த எரர் நம்ம எல்லாமே பண்ணுவோம், நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இதுல இருக்கணும், அந்த காரியத்துல மட்டும் இருக்கணும். அதை விட்டுட்டு போற போக்குல நீங்க 10 காரியத்தை வச்சீங்க அப்படின்னா டைவர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களால இந்த பிரதான விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியாம போயிடும். இதான் விஷயம். அப்ப நம்ம மோட்ச காரியத்துல ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் அடையணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அல்பமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அடையிறதுலையோ
இல்ல வைதிக கர்மங்கள் மூலமா சொர்க்காதிகள் அடையிறதுலயும் அவன் ஈடுபடுவானா அப்படின்னா அவன் ஈடுபட மாட்டான். இந்த எக்ஸாம்பிள் வேற எங்க இருக்கு அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் போயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எக்ஸாம்பிள் முதல் 6 அத்தியாயத்திலே ஒண்ணு சொன்னார். நிக்கிறவன் நடக்க முடியாது, நடக்கிறவன் நிக்க முடியாது. கதி ஸ்திதி யுகபத்தின சம்பவதி, அதாவது நடத்தலும் நிற்றலும் ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. முதல் 6 அத்தியாயத்துல பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்லி முடிச்சிட்டார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம். நான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட வேகத்தை மெதுவா கம்மி பண்ணி நிக்க ஆரம்பிச்சேன். நின்னதுக்கு பிறகு நின்னுகிட்டே நடக்க முடியுமா சாமி அப்படின்னா, நின்னா நடக்க முடியாது, நடந்தா நிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் ஒரு காலத்துல பண்ண முடியும், ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். இந்த ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. இந்த ஆத்ம ஞானம் நிஷ்டை அப்படின்றது என்னன்னா, ஆத்ம ஞான நிஷ்டை. அப்ப பாத்தீங்கன்னா ஞானம் வந்தவன் பாத்தீங்கன்னா அந்த ஞானத்துல நிக்கிறதுக்கு மட்டும்தான் முயற்சி ஒழிய, ஏன் அவனோட கவனம் மோட்சம். கர்மத்தோடது பாத்தீங்கன்னா அல்பமான பலன்கள், கர்ம உபாசனைகள்னால. அப்ப அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேற எதுலையுமே காரியம் பண்ணாம தான்ல நிக்கிறதே தான் வேலை, வேற எதுலயே பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இப்பவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நிஷ்டா பிரகரணத்துல. எவன் ஒருத்தன் கல்கட்டா போகணும்னு ஒருத்தனுக்கு ஆசை இருக்கோ, அவன் மும்பை போற ஆசை உள்ள ஒருத்தனோட ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ரெண்டு பாத்தீங்கன்னா தூரமே விபரீத, ரெண்டு ரொம்ப தூரம், ஆப்போசிட் டைரக்ஷன், ரொம்ப தூரம், ரொம்ப விபரீதம். கர்மமும் ஞானமும் ரொம்ப ரொம்ப விபரீதம். கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது, ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்னா, 3வது எக்ஸாம்பிள் சொல்லுது, ஒரு ராஜ்ய பலன்ல பிரவருத்தியானவன் அல்ப பலன்களில் பிரவருத்தியாக மாட்டான். அப்படி ஆச்சா அப்படின்னா அவனுக்கு இன்னும் சித்தாந்தம் புரியலன்னு அர்த்தம். எங்கேயாவது நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு ஞான நிஷ்டையை சம்பாதிக்காம இருக்காங்க அப்படின்னா, நான் ஏன் புரிஞ்சா போதும் வேதாந்தத்தை ஏன் கண்டனம் பண்றேன்னு தெரியுங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட சாதுக்கள் சன்னியாசிகளோட கர்த்தவியத்தை என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிப்பாட்டியாச்சு. புருஷார்த்தத்தை பாதியில நிப்பாட்டியாச்சு. ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டைக்காக போகணும். அப்ப பிரவருத்தின்றது நின்று போய் நிவிற்த்திலேயே போய் தான்ல நிஷ்டை அடையும். இதான் பாத்தீங்கன்னா சாஸ்திர சித்தாந்தம். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, புரிஞ்சா போதும்னா கோர்ஸ் முடிஞ்சோன்னு நீங்க என்ன ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நிஷ்டைக்கான கர்மம் பண்ணாம எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய காரியத்துல மகாபெரியவர் சொல்றாரு என்னன்னா, நான் மடாதிபதியா இல்லாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், சாமானிய சாதுவா. ஏன்னா புருஷார்த்தத்தை இன்னும் நல்லா பண்ண முடியும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம் மகாபெரியவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அட்டென்ஷன் அவர் ஃபுல்லா ஃபோக்கஸ். இப்ப எனக்கு என்ன லாபம் தெரியுங்களா உங்களுக்கு, நான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில எல்லாத்தோடையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த சுதந்திரமா சுவாத்தியாயத்துல இருந்துட்டு யாருக்காகவும் எதுவும் பண்ணாம சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. மகாபெரியவருக்கு அது மாதிரி பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. இப்ப நான் நினைச்சதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சிருக்குமானா இல்லை. ஏன் அப்படின்னா பீட்டாதிபதினு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இருக்கும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நீங்க மடாதிபத்தியன்றது அவ்வளவு கஷ்டம். மகாபெரியவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியா நான் சாதாரண சாதுவா இருந்தோம் எவ்வளவு பாக்கியமா இருந்திருக்கும் அப்படின்னு, நிஷ்டைக்கு ரொம்ப அனுகூலமா இருந்திருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா பெரியவங்களை ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, போயிருப்பாங்க. விவகாரங்கள் இருந்திருக்காது. விவகாரத்தை நீங்க அனுபூத்தி அடைஞ்சதுக்கு பிறகு உங்களை வச்சுக்கிட்டு என்னென்னவோ நடக்கும், நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, வேற என்னென்னவோ நடக்கும். இப்ப ரமணர் பேர்ல ஐயோ ஊர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரமணர் கண் மருத்துவமனை, ரமணர் ஹாஸ்பிட்டல் இங்க திருவண்ணாமலையில இருக்கிறது. ரமணர் பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு கண் ஆஸ்பத்திரி இருக்கு, ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. எங்க பார்த்தாலும் ரமணர் ஸ்கூல் மட்டும் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்கூல் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்கூல் இருக்குன்னே தெரியாது, எத்தனை காலேஜ் இருக்குன்னே தெரியாது. அப்ப டீ கடை கூட ரமணர் பேர்ல தான் இருக்கு. ஆனா ஆட்டோ ஸ்டாண்டு, ரமணர் ஆட்டோ ஸ்டாண்டு. இப்ப நான் கேட்கிறேன், அவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்னா அவர் ஒன்னும் பண்ணல. ஒரு மகாத்மா பாத்தீங்கன்னா உண்டானார் அப்படின்னா அவரை வச்சுக்கிட்டு இந்த உலகமே காரியங்கள் பண்ணும் புண்ணிய கர்மத்துல. அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க கர்மாவை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நீங்க மட்டும் போய் சம்சாரத்துல மாட்டிப்பீங்க.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு கர்த்தவியம், சொரூபத்தை அடையிறது மட்டும்தான் கர்த்தவியம், சொரூப நிஷ்டை அடையிறது தான் கர்த்தவியம். அப்ப ஞானத்தை அடைந்தவன் வேற எதிலையுமே கவனம் பொருந்தாது. அப்படி பொருந்தது அப்படின்னா அவன் ஞானத்தை அடையவில்லை. சிம்பிள். வேற ஏதாவது ஒருத்தன் கர்மம் பண்றான், ஆசைப்படுறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் ஞானம் உண்டாகவில்லை. இது ஜெகத்து பொய், நான் மட்டும்தான் ஏக்கமேவ அத்விதீயமா, நான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு அவனுக்கு புரியல. புரியாததுனாலதான் இந்த பொய்யான ஜெகத்தை சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு ஆசைப்படுறான். இதுல காரியம் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், இதுல இந்த உலகத்துல இருக்கிற எதா ஆசைப்பட்டாலும், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், ஆசைப்பட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அது பொய் தான். அஜ்ஞான அவஸ்தையில வேணா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெருசா இருக்கலாம். பிருந்தாவனத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேர்ல்ட்லயே பெரிய டாலஸ்ட் ஒரு கோயில் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. நான் அதை பார்த்தோன்னே நினைச்சேன், என்ன புண்ணாக்கு மாதிரி இருக்கானுங்க இவனுங்க, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, என்ன புரியவே இல்லையே. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை பண்ணாம வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கே. டாலஸ்ட் கோயில் கட்டி என்ன பண்ண போறீங்க நீங்க? டாலஸ்ட் கோயிலை கட்டி வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை சாது சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் போகும் தெரியுங்களா? ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி பாருங்களேன். ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஐயோ, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் போச்சு. காஞ்சி தேஞ்சி ஆகாம போயிடுவோம். அப்போ ஒரு பெரிய டாலஸ்ட் பில்டிங் கட்டணும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான சாது சன்னியாசிகள் அவங்களுடைய நிஷ்டையை விட்டுட்டு, ஞானத்தையும் ஞான நிஷ்டையும் விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஞானம் தெளிவாச்சு அப்படின்னா ரமணர் சொல்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உலகம்னு ஒண்ணு மிச்சம் இருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பார்க்கலாம். கீதால என்ன சொல்றாரு, ஏத்தத்து விமர்சிய, இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் எதா இச்சசி தத்துவம், என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணு. அப்ப நல்லா விசாரம் பண்ணினா தெரிஞ்சிடும், எனக்கு பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சொரூப நிஷ்டை மட்டும்தான் எனக்கு பண்ண வேண்டும், எனக்கு இதுக்கு அந்நியமா ஒன்னும் பண்ண வேண்டான்னு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க மனனம் சரியா பண்ணாம போனீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து பொய், நான் இருக்கிறது ஒரே தத்துவம், ஒரே ஒரு திரஷ்டா, ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட்டா, ஒரே தேவன் தான், ஒரே திரஷ்டா தான். நானியத்தோ அஸ்தி திரஷ்டா, நானியத்தோ அஸ்தி மந்தா, நானியத்தோ அஸ்தி விஜ்ஞாத்தா, நானியத்தோ அஸ்தி விஜ்ஞாத்தா. பிருதாரணம் சொல்லுது, ஒரே ஒரு அறிபவன், ஒரே ஒரு அனுபவிப்பவன், ஒரே ஒரு நுகர்பவன், உள்ள இருந்துகிட்டு இருக்கவன், எல்லா தேகத்திலையும் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாமரூபம். தங்கம் தெரிஞ்சவனுக்கு ஆபரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை வருமா? ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸை வைக்கிறோம், நிறைய வெரைட்டியா ஜுவல்ஸை வைக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பார், கோல்டு பார் ஒன்றும் வைக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன ஆசைப்படும் அப்படின்னா கோல்டு பார் ஆசைப்படாது. ஏன் அப்படின்னா நாமரூபத்துல மயங்கி இருக்கு குழந்தைங்க. ஒட்டியாட கம்மல் நல்லா தொங்கட்டா நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்து காதல வச்சுக்கிட்டு பார்க்கணும் சின்ன குழந்தைங்கலாம். இது சூப்பரா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, நெக்லஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ பெரிய பார் இருக்குப்பா, இந்த பார் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பார் கிடைச்சதுன்னா ஆபரணங்கள் மாதிரி ஆயிரக்கணக்கான ஆபரணங்கள் பண்ணலான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கோல்டை தான் எடுப்பான். இதேதான். அப்ப ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம், நல்ல ஞானம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாமரூபம், இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூபம், இதுல ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்ப ஞானம் உண்டாகாதவன் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து எதையாவது பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்ப அஜ்ஞானிகளோட அவஸ்தையில தான் ஆசைகள் உண்டாகுது. அந்த ஆசைகள் அடையறதுக்கு சாதனங்களா கர்மங்களை பண்றோம். ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா ஞான விழிப்பு வந்தவனுக்கு ஆசையும் சம்பவிக்காது, ஆசையை அடையறதுக்கு கர்மமும் சம்பவிக்காது. முடிச்சாச்சு. தஸ்மாத், ஆகையினால் ந கர்மனக அஸ்தி நிஸ்ரேயச சாதனத்துவம். ஆகையினால் கன்க்ளூஷனுக்கு வரும், கர்மத்தினால் வந்து பாத்தீங்கன்னா நிஸ்ரேயச சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் கர்மத்திற்கு சம்பவிக்காது. கர்மத்தினால் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் சம்பவிக்காது. அப்ப என்னது, இதுல வந்து வேகச்சுடாமணி ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்ற, சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்தூபலப்தயே. சித்தத்தை சுத்தி பண்றதுக்கு மட்டும்தான், தோஷங்களை நாசம் பண்றதுக்கு மட்டும்தான், பியூரிபிகேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் கர்ம உபாசனைகள் தேவை. பகிரங்கம் அந்தரங்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சாட்சாத் சாதனம் எது, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மனனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஸ்ரவணம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றல, காலையில கொஞ்சம்
உபாசனை பண்ணுங்க, சாயந்தரம் உபாசனை பண்ணுங்க. நேற்று கூட கிளாஸ்ல வரணும். உங்க வேலை, முதல் வேலை சிரவணத்தை நல்லா பண்ண வேண்டியது. சிரவணமே நிறைய காரியத்தை பண்ணணும். அதனால சிரவணத்தை நல்லா பண்ணுங்க நான் சொல்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க புண்ணிய கர்மத்திலாம் அவசியம் ஈடுபடாதீங்க. உங்களோட நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டு, சுவாத்தியாயத்தை நல்லா பண்ணிக்கிட்டு, ஜபத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருங்கன்னு நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? மற்ற கர்மங்களை காட்டிலும் எது இப்போ உங்களுக்கு பிரதானம் அப்படின்னா அந்தரங்கம், அப்படின்னா சிரவணம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனத்துக்கு நான் இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கேயா போய் பாடம் கேட்பேனா? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார்ட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரானந்தகிரின்னு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீட்டத்தில் இருந்தவர். அவர் என் மேல ரொம்ப பிரியமவர். அவர் வந்த போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கத்துல நான் தான் அரேஞ்ச் பண்ணோம். அதனால அந்த சத்சங்கத்துல கலந்து ஒரே ஒரு சத்சங்கம். எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் கொடுத்த ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸ்ட். தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு வந்து நிற்கிறேன் நான் என்னோட ஆச்சாரியார்ட்ட. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கத்துக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் சிரவணம் பண்ணணுன்ற இச்சை கூட எதுவுமே இல்லை. நொச்சூர் ப்ரோக்ராம் இருக்கு சுவாமி வரீங்களா அப்ப கேட்பேன். எதுக்கு போகணும்? எனக்கு இனிமேல் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன காரணம்னா நீங்க மனனத்துக்கு வந்துட்டீங்கன்னா சிரவணம் என்ன ஆயிடும்? பகிரங்கமா போயிடும். நீங்க சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்ற உலக காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த நல்ல காரியங்கள்லாம் சிரவணத்துல வந்து வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் பகிரங்கமா போயிடும். அதை விட்டுட்டு சிரவணத்துல எடுக்கணும். மனனத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன மாதிரி சிரவணம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடும். ஆலோசனை பண்றது, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுலயே கவனம் அதிகமா இருக்கணும். நேத்தி பண்றதுலயே. அதுக்கப்புறம் இதுவும் பகிரங்கம் தான் மனனமும். நிதித்தியாசனம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பேர் ஸ்டடிஸும் தூக்கி ஓரமா கடல்ல தூக்கி போட வேண்டியதான். புக்கெல்லாம் போட்டு அகம்ன்ற நிதித்தியாசனத்திலேயே நிற்க வேண்டியது. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ற ப்ராசஸ், அதுவும் விருத்தி தானே. அதையும் வந்து பாத்தீங்கன்னா பிணம் சுடும் தடி போல அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பகிரங்கம் தான். சொரூபத்தன்னுட்டு அதையும் தூக்கி விட்டுறது. அத்தியாசம் அபநயம் குரு. கடைசியில என்ன பண்ணுங்க? சாஸ்திரத்தையும் தூக்கி போட்டு நான் தேகம் இல்லை, மனசில்லை, புத்தி இல்லை, நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான். வேற எந்த காரியமும் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் பகிரங்கமா போயிடும். அப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா விட்டுக்கிட்டே போகணும். அப்ப ஸ்தூல கர்மா, சூக்ஷ்ம கர்மா, அதையும் தூக்கி போட்டு சிரவணம், அதுக்கும் தூக்கி போட்டு மனனம், அதையும் தூக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி மாதிரி ஏதாவது விற்த்திகள், வேற விற்த்திகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்றது? வெறும் பிரம்மமா இருக்க கடவுள். இதான் நேற்று லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விதத்துல சாது திஷ்ட அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு சொல்றார். எல்லாத்தையும் சுபவாசனைகளையும் கூட எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நீயா நில்லு அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ற. அதேதான் இங்கேயும் கர்மத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அது சாதனமா ஆகாது. அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆசைப்பட்டு கர்மம் பண்ணாலும் கர்மனா பத்தியத்தே ஜந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. எதை பண்ணினாலும் நிஷ்காமமா பண்ணணும். கர்மயோகத்தை நிஷ்காமமா பண்ணணும். கர்மத்தையும் உபாசனையும் நிஷ்காமமா பண்ணணும். டைம் போட்டு பண்ணலாமா சாமி? இல்ல. ஃபுல் டே நீங்க என்ன பண்றீங்களோ சர்வபாவேன தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அவனையே சர்வபாவத்திலையும் டைம் போட்டு பண்றது இல்ல. என்னோட வாக்கு, காயம், மனசு எது நடந்தாலும் அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம். எனக்கு ஒண்ணும் இல்லை. எது கிடைச்சாலும் அது ஈஸ்வர பிரசாதம். அந்த பாவத்துல பண்ணீங்கன்னா கர்மம் உங்களை பந்தப்படுத்தாது, நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி உபாசனையையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சித்தி வரும், யார் வேணாலும் எது வேணாலும் இது பண்ணுவாங்க. எந்த விஷயத்திலையும் ஈடுபடாம ஈஸ்வரனையே கதி, ஈஸ்வரனையே சிந்திக்கணும் அப்படின்னு ஈஸ்வரனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது உபாசனை. எந்த ஜபமோ ஏதோ ஒண்ணு அதையும் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேதாந்தம் வேலை செய்யாது. கர்மமும் ஞானமும் விரோதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபாச கர்மமா இருக்கிற கர்மயோகத்தையும் ஆபாசமா இருக்கிற உபாசனையையும் பண்ணிக்கிட்டு நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு இப்போ என்ன ஆயிடும்? பகிரங்கம் அந்தரங்கமாயிடும். கூட வந்து சாட்சாத் சாதனமா இருக்கிற சிரவணத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த விரோதமும் இல்லாம அழகா டிராவல் பண்ணலாம். எப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வருதோ, அகம் பிரம்ம இந்த தேகம் இல்லாத ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொப்பனத்தை வந்து வேக்க பாக்குற மாதிரி ஒரு ஞானம் உண்டாச்சோ, அப்ப என்ன பண்ணுங்க? எல்லா கருமங்களையும் தூக்கி போட்டு வெறும் நிஷ்டைக்காக ரமணர் மாதிரி உட்கார்ந்துருவீங்க. அதுக்கு முன்னாடி இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. கருமத்தை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆச்சாரிய சொல்றாரு, ந கருமனக அஸ்தி நிஸ்ரேயஸ் சாதனத்துவம்.
நிஸ்ரேயசம்னா மோட்சம். மோட்சத்தை அடையக்கூடிய தன்மை கர்மத்துக்கு இல்லை. மோட்சத்தை அடையக்கூடிய தன்மை கர்ம சாதனமா இருக்கக்கூடிய தன்மை கர்மத்துக்கு இல்லை. அப்ப கர்மத்துக்கு இல்லை, கர்ம யோகத்துக்கு பகிரங்கம், அது பகிரங்கம். உபாசனா அதுவும் அந்தரங்கம். அப்ப சாட்சாத் சாதனம் சிரவணம், அதுவும் பகிரங்கம். மனனம் தான் அடுத்தது, அதுவும் பகிரங்கம். நிதித்தியாசனம் தான் அடுத்தது, அதுவும் பகிரங்கம். வெறும் சொரூபம் மட்டும்தான் வாஸ்தவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால கர்மம் காமிய நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது பிரபுத்தி. இந்த லோக்கமா இருக்கட்டும் பரலோக்கமா இருக்கட்டும், அது எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது கர்மம், அது மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. நச்ச ஞான கர்மனோகோ சமுச்சிதையோகோ, ஞானத்தையும் கர்மத்தையும் சமுச்சயம்னா சேர்த்து பண்றதும் கூட பாத்தீங்கன்னா பொருந்தாது. ந அப்பி ஞானசிய கைவல்ய பலசிய, ஞானம் கைவல்யத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் சாஸ்திரம் சொல்லுது. ஞானம் உண்டாகிற வரைக்கும் நீ கர்ம உபாசனைகளை பண்ணிக்கிட்டு, சிரவணத்தை மனநத்தை நல்லா பண்ணிட்டு, ஒருத்தர் ஒரு பிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வ மண்ணாங்கட்டின்னு எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு கண்ண மூடி உட்கார்ந்து நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா போயிடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்மத்தை சகாயம் ஏதாவது இருக்கானா, கர்மம் வந்தா சகாயம் இல்லை, அது மனசு கலைச்சு. எந்த கர்மம் பண்ணாலும் சித்த விக்ஷேபம். ஆமா, யோகாரூடஸ்ய சமக்காரணம் உச்சியதே, ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. யோகாரூடனுக்கு பாத்தீங்கன்னா கர்மம் சொல்லப்பட்டிருக்கு. யோகத்துல ஏறினவனுக்கு பாத்தீங்கன்னா 6:3 தெளிவா சொல்லுது. என்னது, எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டைய சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெளிவா சொல்றார். ஞானசிய கைவல்ய பலசிய, ஞானம் பாத்தீங்கன்னா கைவல்ய பலனா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கறதுக்கு கர்ம சகாய அபேக்ஷா ந அபி, அது பாத்தீங்கன்னா கர்மம் ஞானம் ஞான நிஷ்டையை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு கர்மமும் சகாயம் இல்லை. ஞானம் ஞான நிஷ்டையானதான் அது மோட்சம். அப்ப ஞானத்திலிருந்து நீங்க மோட்சத்தை அடையிறதுக்கு, கைவல்ய பலனா இருக்க மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு மண்ணாங்கட்டி கர்மமும் நல்ல ஹெல்ப் பண்ணாது. எந்த கர்மமா இருந்தாலும் என்ன பண்ணும், அது டிஸ்டர்பன்ஸ். அதனால என்ன பண்ணு அப்படின்னா ஐத்திரியத்துல சொல்லுது, பாஷ்யத்துல சொல்றாரு, பசிச்சா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, தேக பிரஜைக்கு வா. அது கூட என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நிஷ்டை கூட கூட போய் பிக்ஷை எடுத்து நீங்க அனுஷ்டானத்தை எங்கேயாவது தீர்க்கமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த புத்தி வரும். எதுக்கு சாப்பிடணுமா, அப்படியே இருந்தா போதுமே, ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தா போதுமே, எதுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு, எதுக்கு போகணும், பிக்ஷை எடுத்து போகணும் 1 கிலோமீட்டர் போய் பிக்ஷை எடுத்துட்டு வரணும்னா அதுவே போர் அடிக்கும். அது மாதிரி ஞான நிஷ்டை அதிகமாக அதிகமாக மதுக்கறி விருத்தின்றது நின்று போய் அஜக்கரி விருத்தி ஆயிடும். யாராவது வந்தா கேட்டு வாங்கிக்கலாமே, அதுவும் நின்று போய் நிஷ்டை கூட கூட என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஆகாச விருத்தி ஆயிடும். யாராவது கொண்டு அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொரூபத்திலேயே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஞானம் ஞான நிஷ்டையா மாறுறதுக்கு எந்த ஒரு கர்மத்தோட அபேட்சையும் எதிர்பார்ப்பும் தேவையே இல்லை. அவித்யா நிவர்த்தகத்வேன விரோதாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மம் உண்டாகுதுனாவே எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ, கர்மம் இருக்கோ, எத்திர காம கர்மகா, எந்தெந்த இடத்துலலாம் கர்ம பிரவருத்தி இருக்கோ தத்திர காமக. ஏதாவது ஒரு காமம் இல்லாம ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அவித்யா கண்டிப்பா இருக்கும். அவித்யா எத்திர காமக தத்திர அவித்யா. எத்தத்தி கொடுத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். எதெல்லாம் ஜீவர்கள் பண்றாங்களோ அதுக்கு பின்னாடி காமம் இருக்கு. காமம் இருக்குனாவே இந்த உலகத்தை சத்தியம் நினைக்கிறோம், அது அவித்யா. அப்ப அவித்யாவை நாசம் பண்ணக்கூடியது ஞானம். அப்ப ஞானம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம், இந்த ஜெகத்தெல்லாம் பொய்ன்னு போயிடும். அப்ப ஆசை சம்பவிக்குமா, ஆசையும் சம்பவிக்காது. அதுக்கப்புறம் ஆசையை அடையறதுக்கான கர்மமும் சம்பவிக்காது. அப்ப எங்கெங்கெல்லாம் ஆசையும் அதை அடையறதுக்கான காமமும் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அவர் அடையவில்லை அப்படின்னு அர்த்தம். அவர் இன்னும் ஞானத்தை அடையவில்லை. ஞானம் கர்மம் இந்த ரெண்டும் ஆப்போசிட். கர்மமும் காமமும் பாத்தீங்கன்னா அவித்யாவோட குழந்தை. ஞானம்ன்றது அவித்யை நாசம் பண்ணிட்டு உண்டாகக்கூடியது. இது இருந்தா இது இருக்காது, இது இருந்தா இது இருக்காது. அப்ப ஞானம் இருக்கிற இடத்துல அவித்யா இருக்காது, அவித்யாவோட குழந்தைங்களா இருக்கிற காமமும் கர்மமும் சம்பவிக்காது. எந்த இடத்துல ஞானம் இல்லையோ அந்த இடத்துல ராஜா மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்க, மாயா அம்மா ஆசையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை அடையறதுக்கு கர்மம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். மொத்த சம்சாரமும் இப்படிதான் போயிட்டு அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதி என்ன பார்க்கலாம். ஒரே ஒரு இன்னும் இது இருக்கு.
நகி தமசோ நிவர்த்தகம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் சொல்ற, தமஸ் இருட்ட போக்குமா, இருட்ட போக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டை போக்காது. தமசோ நிவர்த்தகம் நகி தமகா. தமசை நீக்கக்கூடியதா, இருட்டை நீக்கக்கூடியதா, இருட்டு ஆகாது. கர்மமும் காமமும் இருட்டு, அவித்யா. அதே நேரத்துல ஞானம்ன்றது பிரகாசம். அப்ப அவித்யாக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் தான். இருட்டை நீக்கிறது பிரகாசம். கேவலம் அதக ஆகையினால் கேவலம் ஏவம் ஞானம் நிஸ்ரேயச சாதனம் இது. ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யினாலதான் காலையில வேக்கப் ஆகும்போது இந்த நான் தேகம் தெரியுது, இந்த ஜெகத்து தெரியுது. அப்ப ஜீவ ஜெகத்து எல்லாமே எதுல இருந்து உண்டானது? ஒன்னும் தெரியலன்ற அந்த அவித்யால இருந்து உண்டானது, இக்னோரன்ஸ்ல இருந்து உண்டானது. அப்ப நான அடையணும்னா என்ன அர்த்தம்? நான பத்தின ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகணும் ஒழிய இந்த எந்த ஒரு கர்மமும் காமமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. தன்னை பத்தின ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை நாசம் பண்ணும். மூடி மறைச்சிருக்கிற அவித்யாவை தன்னை பத்தின ஞானம் தான் கொடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான சாதனம் அப்படின்னு நிச்சயம் பண்றோம். இதோட இது முடிஞ்சது. அடுத்த டாபிக் நாளையில இருந்து ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அனுபூதி அடைஞ்சதுக்கு பிறகு ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருக்கும்போது கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கரிகாய் வெட்டுவாராம். கரிகாய் வெட்டி கொடுப்பாராம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்புறம் புக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாராம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னா நிஷ்டையை அடைஞ்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணினாலும் சரி பண்ணலனாலும் சரி அதுல ஒரு தாத்பரியம் இருக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாதவம் வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர் அப்படின்னு. எதுக்கு வாணிபம் பண்ணணும்? சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே உட்கார்ந்துருப்பாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்களோ அதுதான் இதான். சும்மா இப்படி வாக்கிங் பண்ணலாம், இது பண்ணலாம், முடிய பெரிய கர்த்தவியங்கள்லாம் ஒண்ணு ஞானத்துக்கு பிறகு சம்பவிக்கும். வாணிபம் பண்ணி என்ன ஆக போகுது? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாணிபம் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்றதுக்கு என்ன இது இருக்கு? தெரியவே தெரியல. அதனால என்ன ஆச்சு? இந்த வேர்ட்னால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் சாத்தூர், அந்த ஏரியா மதுரை, இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கைவினை நிறுவனத்தை படிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தியாகம்ன்றது ஒண்ணு வரவே இல்லை. எல்லாம் அவங்க வேலையை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு. அப்ப ஞான நிஷ்டை எப்படி வரும் உங்களுக்கு? வியாபாரம் பண்ணீங்கன்னா துவைத்தம் இருக்குமா இருக்காதா? வியாபாரத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காரியத்துல உலக விவகாரங்கள்ல இருக்கும்போது ராகத்வேஷம்லாம் போகவே போகாது. சித்தவருத்திகள் நீங்கவே நீங்காது. அப்ப அப்படியே இருந்துகிட்டு நானும் பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு போங்க. பிரம்மம் ஊர்ல ஏகப்பட்ட பிரம்மம் தெரிஞ்சவங்க கோடி கோடி ஞானிகள். என்னது ஞானி ஞானி என்று சொல்லும் நாய்கள் கோடி. ஆமா, ஞானி ஞானி என்று சொல்லும் நாய்கள் கோடி கோடியே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்ப நான் ஞானி இருந்துட்டு போயேன் என்ன இப்போ? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மன் தெரியாதவன் இந்த உலகத்துல இருக்கானா அப்படின்னா ரமணாசிரமத்துக்கு முன்னாடி வந்து பேசிப்பாரு. டீ கடைகள்ல நிக்கிறவன்ல இருந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரிகாய் விற்கிறவன்ல இருந்து இளநி வெட்டுற அம்மால இருந்து எல்லாம் ஞானத்தை பேசுவாங்க. ஞானம்ன்றது ரொம்ப ஈஸிங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ அரிதான ஒருத்தர். ஏன்னா யாரும் போறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் மாதிரிதான், சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி யாரோ ஒருத்தர். மீதி எல்லாம் லௌகிகத்துல போயாச்சு. அதனால எதுக்கு வாணிபம் பண்ணணும்? வாணிபம் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சு ஏதாவது ஆக போகுதா உங்களுக்கு உலகத்துல? அப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யின்ற ஞானம் உங்களுக்கு உண்டாகலன்னு அர்த்தம். இது பொய், இது வந்து சொப்பனம் அப்படின்னு தெரியல. நான் இப்போ இந்த தேகம் பொய்ன்னு தெரியல. அப்ப இந்த பொய், இந்த தேகம் பொய்ன்னு தெரியற வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த ஜெகத்து பொய்ன்ற தெரியற வரைக்கும் சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா அபியாசம் பண்ணணும். அப்ப ஆமா, பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே பண்ணாரு. வாணிபம் ஏன் பண்ணாரு? அவரு வாணிபமா பண்ணாரு? தெரியறது வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியமும். தெரிஞ்சதுக்கு பிறகு காரியம் சம்பவிக்கவே சம்பவிக்க.
அறியறதுக்கு முன்னாடிதான் எல்லா கர்மங்களும் நம்ம பண்றோம். உபாசனைகள் கர்மங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சாத்தூர் ராம இந்த விருதுநகர் ஏரியா அந்த ஏரியால எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் பேர் நல்லா முன்னாடி நிறைய தொடர்புல இருந்துச்சு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனையை விட்டாங்க. யாருக்கும் உபாசனையே இல்லை, கர்மயோகம் இல்லை, எல்லாம் வீட்டுல சம்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சம்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு நீங்க பாடத்தை படிச்சா பாத்தீங்கன்னா அது ஞானமா சரியா கொடுக்க சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரும் பொய்யினே சொல்றது இல்லை, எல்லாம் சொப்பனம்னே சொல்றது இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு எப்படி பாத்தீங்கன்னா போகும். அப்ப வித்யா படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகம். நிஷ்காமி எப்போ டைம் போட்டுலாம் இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் பண்றேன், மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் நான் கர்மயோகம். ஃபுல் டே ஃபுல் லைஃப் சர்வபாவேன தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சி சித்திம் விந்ததி மாணவா சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. கரெக்டா இருக்கு எல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா 24/7 என்ன காயம் வாச்சம் மனசு எதுலலாம் நம்ம என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு கர்மத்தையும் உபாசனையும் பண்ணிட்டு இருந்தா தான் பந்தப்படாம இருக்கும். இதுதான் ஞானம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு. சப்தம் இல்லை, சப்தத்துல சொல்லப்பட்ட ஞானம் எனக்கு உண்டாகணும், ஸ்பார்க் வரணும். அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டீங்கன்னா போதும், எல்லாம் பொய்யா போதும். அதுக்கப்புறம் கர்மம் சம்பவிக்க. அப்ப எது வரைக்கும் நீங்க கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியாத வரைக்கும் தான் கர்மா சம்பவிக்கும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவை. பாப்போம்.